கேம் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, உண்மையாலுமே நல்லா இருக்கும். அந்த கேமை விளையாண்டு உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் மறந்துடாத. ஒரு டைம் விளையாண்டினா அந்த கேமை நீ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பிலோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா கூப்பிட நான் நாளைக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுறா. ஐயோ இவ வேற இப்படி சொல்றாளே, இந்த கேமை வேற எனக்கு எப்படி விளையாடணும்னு தெரியும். இதுக்கு முன்னால இப்படிப்பட்ட கேம்ஸே நான் விளையாண்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து மாற்றா. ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒன்று மாற்றா. அது மாட்டினானே ஒரு கேமிங் உலகத்துக்குள்ள வந்து அவள் போறா. அந்த கேமுக்குள்ள போனோன்னே ஃபர்ஸ்ட் அவளோட பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. அதில் வந்து அவள் மேப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. அப்புறம் அந்த கேமில் வந்து அவளுக்கான ஆயுதங்கள் எல்லாம் அவளை சுற்றி வருது. எல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நான் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது, ஹீரோயினும் நான் டிஃபென்ஸை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிறா. இந்த ஒரு ஆயுதத்தில் வந்து ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த பாயிண்ட்டை வெஜிடிட்டி அப்படிங்கிற டிஃபென்ஸுக்கே வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றா. அப்புறம் அந்த ஆர்பிஜி கேமுக்குள்ளே வந்து இவ வந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுக்கப்புறம் விஆராக இருந்தாலும் நல்லா ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அப்போ நடக்கும்போது அவள் வந்து ஸ்லோவாக இருக்கா. ஏன் ஸ்லோவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டை ஃபுல்லாக வெஜிடிட்டியே கொடுத்துருப்பா, அதாவது டிஃபென்ஸ் ஸ்கில்கே கொடுத்துருப்பா. ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டை வச்சு அவன் அந்த எபிலிட்டி பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் அவன் வந்து ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கா. அவ்வளோ லாக் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு சரி மாஸ்டர்ஸை போய் நம்ம அட்டாக் பண்ணுவோம், அப்படியே நம்மளோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒருத்தவங்களை கூப்பிட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் அங்கே போயிட்டு இருந்த லேடியும் நீ வந்து நியூபி தானே, அதனால அங்கே சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் எல்லாம் வெஸ்ட்டில் வந்து இருக்கும், ஸோ அதை போய் நீ அட்டாக் பண்ணு, லெவலுக்கு அந்த மாஸ்டர்ஸே அதிகம் தான் அப்படி சொல்லிட்டு அந்த லேடியும் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோன் ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடுறா. அது அப்படிங்கிறவரு என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லை அந்த பொண்ணுக்கு வழி சொல்லிட்டு இருந்தேன், சரி ஃபேன்ஸ் வந்து ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் எதுக்கு நான் வந்து ஸ்லோவாக வந்து நடந்துட்டு இருக்கேன், எபிலிட்டியை முதல்ல நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு ஹே மாஸ்டர்ஸ் எங்கே இருந்தாலும் வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறான். அப்போ கியூட் ஒன்று வந்து வருது. அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணி இவளுக்கு ஒன்றாக மாட்டேங்குது. ஏன்னா அந்த விட்டாலிட்டி அந்த பவர் இருக்குல்ல, அதனால தான் ஒன்றாக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அந்த மாஸ்டர் வந்து இவளை 1 மணி நேரம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் நின்று இருந்திருக்கிறவ. அப்புறம் அவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது டோட்டல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இவளோட டிஃபென்ஸ் ஸ்கில் வந்து 2 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. அவளை என்கிட்ட வந்து 256 விட்டாலிட்டி இருக்கு. ஏ பண்ணி நீ என்னை அடிச்சாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாஸ்டர் தெரியாம ஆயுதத்தில் பட அப்படியே அந்த மாஸ்டர் வந்து மறைஞ்சிருச்சு. ஐயோ மறைஞ்சிட்டானே பண்ணி அப்படி சொல்லிட்டு வந்து கதறா. அப்புறம் அவன் வந்து லெவல் 2க்கு வந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு 5 ஸ்டேட்டஸ் பாயிண்ட் கிடைக்குது. அந்த ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டையும் டிஃபென்ஸ் ஸ்கில்லுக்கு தான் வந்து கொடுக்குறா. ஏன்னா அவளுக்கு அடிபட்டுற கூடாது, அதனால தான். அப்புறம் அவளும் இந்த டைம் ஆச்சு கொஞ்சம் அக்லியான மாஸ்டராக வரணும், ஏன்னா கியூட்டா இருக்கிற மாஸ்டரை பார்த்தா அடிக்கவே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டர் வருது. ஆமா எனக்கு தான் டிஃபென்ஸ் ஸ்கில் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இவன் நிற்க ஒரு பாய்சன் மாதிரி அது வந்து ஒன்று விடுது. அது விட்டோடனே அவளுக்கு ஹெச்பி எல்லாம் குறையுது. ஐயோ டிஃபென்ஸ் ஸ்கில்னால இது ஒன்றும் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு வந்து ஓடிட்டு இருக்கா. வந்து ஒரு விஷயத்தினால அட்டாக் பண்ணப்பட்டனா என்னோட ரெசிஸ்டன்ட் வந்து பில்ட் ஆகும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அந்த இடத்துல படுத்துக்கிட்டே இருக்கா. அந்த ரெசிஸ்டன்ட் வந்து பில்ட் ஆயிருச்சு. அவ்வளோ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங்கை போட்டு அந்த இதை அட்டாக் பண்ண வரும்போது கத்தி நீட்டி நிற்கும் போது வந்து அப்படியே குத்திடுது. அப்புறம் அவ்வளோ நான் எப்படியே ஃபைனலாக இதை தோக்கடிச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பாய்சன் ரெசிஸ்டன்ட் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மேப்பில் வந்து லெவல் 8க்கு வந்து போயிட்டா. 8க்கு போனோன்னே அவளுக்கு ஒரு ரிங் மாதிரி கிடச்சிருக்கும்ல, அது போட்டுக்கிட்டு இருந்தானா அவளோட 10% ஆஃப் ஹெச்பி வந்து 10 நிமிஷத்தில் வந்து ஏறுமாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளோட வைட்டாலிட்டி வந்து 4 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. அப்படின்னு பார்த்தா 616 டிஃபென்ஸ் ஸ்கில் வந்து வச்சிருக்கா, அதாவது வைட்டாலிட்டி. அப்புறம் நம்மளோட மேப்பில் என்ன ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூங்கிற நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் இவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது வழியில் போயிட்டு இருந்த ஒரு பிளேயரும் இங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு. இப்போ நம்ம மேப்பில் தூங்கிட்டு இருந்தது தெரியுமா, டக்குன்னு நினைச்சுக்கிறா கியூர்டு மெடிசன் உங்களோட 1% ஆஃப் ஹெச்பி வந்து 10 செகண்ட்ல வந்து ஏறும். ஆனால் இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எது அட்டாக் பண்ணப்பட்டு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்கும்போது மான்ஸ்டர்ஸாக இருக்கா அவளை சுற்றி எல்லாத்தையும் வந்து அப்படியே அவள் வந்து கத்தி வச்சு குத்தி குத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாத்தையும் வந்து கொண்டுறா. ஓகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவள் புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளோட 15 ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டையும் மறுபடியும் வைட்டாலிட்டிலே போட்டுறா. அப்புறம் நம்ம ஹீரோனும் இந்த கேம் போதும் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணிடுறா. கேம் வந்து ஃபன்னாக இருக்குது. ஐயோ இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படி சொல்லிட்டு வந்து ஹோம்ஒர்க் முடிக்க போயிடுறா. அந்த கேம்லேருந்து இவளுக்கு நிறைய மெசேஜ் வருது. அப்புறம் இவ்வளோ எல்லாருமே இங்கே ஸ்டைலிஷாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேன், நானும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாறணும், இங்கே யார்கிட்ட கேட்போம் அப்படி சொல்லிட்டு அந்த ஷீல்டு வச்சுட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர், நான் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாறணும் உங்களை மாதிரி, நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது இதெல்லாம் நான் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், உனக்கு வேணும்னா சொல்லு, அந்த காசு கொடுத்து நான் வாங்கின லேடி வந்து எனக்கு தெரியும், நான் உன்னை அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்லும்போது சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறான். அவங்களும் அங்கே வந்து போகிறாங்க. அவ்வளோ விராட்டுக்கு இந்த நியூபியை வந்து நான் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நீ கிட்னாப் பண்ணது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நீ கேம் விட்டே தூக்கிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நான் சும்மா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து கத்துறாரு. எனக்கு தெரியும் நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் என்னோட பேர் வந்து ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்கள நம்ம ஹீரோயினும் என்னோட பேர் வந்து மேப்பிள் அப்படி சொல்லிட்டு அவள் பேர் வந்து சொல்கிறா. நீ வந்து எந்த மாதிரி ஷீல்டை வந்து எதிர்பார்க்குறேன், நான் வந்து என்னோட டிஃபென்ஸ் ஸ்கில்லை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. ஓ அப்படியா, இது வந்து ஒரு 10 லட்சம் கோல்டு, ஒரு 10 லட்சமா என்கிட்ட 3000 தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இவர் சொல்லும்போது சரி நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறவா, ஈஸ்டில் இருக்கிற மவுண்டனில் இருக்கிற ஒரு குகையில் வந்து ஒரு டிராகன் வந்து இருக்குது, அதாவது பாய்சன் டிராகன். இந்த ஒரு பாய்சன் டிராகனை டிஃபீட் பண்ணினா உனக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டமே நம்ம வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துக்குவோமா அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது அவங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் அந்த ஒரு பையன் இருக்கான்ல ஹீரோயினுக்கு வந்து கிஃப்ட்டாக வந்து ஹீலிங் போர்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு அந்த மவுண்டனுக்கு வந்து போகும்போது
போது அவளை இந்த நேரத்தில் அங்கே அனுப்புறது கரெக்டு தானே அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க. அப்புறம் அவளை இப்போ தான் ஆட்டமே சூடு பிடிக்குது, இப்போ நான் போய் அட்வென்ச்சர் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த டிராகனை தோக்கடிக்கிறதுக்கு வந்து போகிறேன். இதான் இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய ஸ்லைம்ஸ் எல்லாம் இருக்குது. இதுங்கெல்லாம் இவளை அட்டாக் பண்ண வர இவ்வளோ கத்தி வச்சு சண்டை போட்டு பார்க்குறேன், ஆனால் ஒன்றுமே ஆகலை. அப்போ அவகிட்ட ஒரு கவசம் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அமுக்குறா. அப்புறம் அது வந்து மறைஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஷீல்டு அட்டாக் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் அவளும் அந்த டென்ஜோனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்லைம்ஸும் வந்து அடிச்சு வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினும் ஒரு பெரிய கேட்டை வந்து அங்கே பார்க்குறா. அந்த கேட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இங்கே தான் பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் போல. உள்ளே போய் தான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு உள்ளே போகும்போது அங்கே உண்மையாலுமே ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து இருக்கு. அந்த கதவும் வந்து சாத்திடுது. இதுதான் பாய்சன் டிராகன் போல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அது பாய்சன் வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹெச்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு வேகமா. இப்போ நான் வந்து என்னோட ஹீலிங் போர்ஷனை யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஹீலிங் போர்ஷனை வந்து விடாமல் யூஸ் பண்ணிட்டே இருக்கா. ஹெச்பி குறைய மறுபடியும் ஏறுது, ஹெச்பி குறைய மறுபடியும் ஏறிட்டே இருக்கு. இவ பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த மாடரேட்டாக இருக்கிற பாய்சன் ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாறிடும். நம்ம ஹீரோயின் இது என்னோட கடைசி போர்ஷன் அப்படி சொல்லிட்டு அது போட அப்புறம் ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிருது. அப்புறம் அவளும் அந்த டிராகன் கிட்ட இதுக்கு மேலே நீங்கள் என்னை அட்டாக் பண்ண ஒன்றுமே ஆகாது, ஏன்னா எனக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவள் சொல்றா. அப்புறம் அந்த பாய்சன் டிராகன் இருக்கு தெரியுமா, இவளும் வந்து பிடிச்சி வச்சுக்குது. இவளும் நீங்கள் என்னை ஒன்றும் பண்ணாலும் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை, என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவளால் நகரவே முடியல. அப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னா அவரோட பல்ல வச்சு அதை வந்து கடிக்கிறா. அவள் வந்து அந்த டிராகனை கடிச்சோன்னே அந்த டிராகனை இவளை விட்டுருது. அப்புறம் அந்த டிராகனை வந்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது உண்மையுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸும் பெப்பரும் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டிராகனை போய் தின்னுகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த டிராகனை வந்து தின்னு அந்த பொண்ணு வந்து அழிச்சிருது. ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்தும் போது அவளுக்கு ஹைட்ரா ஈட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கிடைக்குது. அப்புறம் அவளோட பாய்சன் ரெசிஸ்டன்ட்டும் வந்து ஹைட்ராக்கு வந்து மாறிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 11-18க்கு வந்து போயிடுறா. அப்புறம் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து 20 கிடைக்குது. அது வந்து வைட்டாலிட்டியில வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றா. ஏன்னா இப்போ அவகிட்ட வந்து பாய்சன் ரெசிஸ்டன்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அப்புறம் அவள் அந்த ஒரு இதையும் வந்து திறந்து பார்க்குறா. இதை வந்து அவளுக்கான ஆயுதங்கள் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அது போட்டோன்னா அவள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருவா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றா. இப்போ இவனோட வைட்டாலிட்டி பாயிண்ட் வந்து 864 வந்து மாறிடுது. அவளுக்கு ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நிறைய கிடைக்க மறுபடியும் வந்து டிஃபென்ஸ் ஸ்கில்ல தான் வந்து கொடுக்குறா. ஆப்பிளும் இந்த கேம் வந்து சூப்பராக இருக்கு அப்படி சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹோம்ஒர்க்கை மறந்துடாது அப்படி சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட் வந்து சொல்றா. அதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்கு, இதே பார்த்து நான் டெஸ்ட்டையும் ஹோம்ஒர்க்கு மறந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவள் போய் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஹீரோயினை சுற்றி நிறைய சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. தொடர்ந்து வந்து அதுங்க இவளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவளோட ஷீல்டு அட்டாக்கை பயங்கரமாக அந்த மான்ஸ்டர்ஸ் மேலே கட்டி அதுகளை எப்படியோ தோக்கடிக்கிறா. அப்புறம் அவளோட ஷீல்டு அட்டாக்கிங் ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் சேவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தில் பார்த்து வண்டு கூட்டங்க வந்து வருது. அந்த வன்சுங்களை அந்த பூச்சிங்க அதுங்களெல்லாம் பேரலைசிங் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி கொண்டுறா. அப்புறம் அதை எடுத்து அவள் சாப்பிட்டு பார்க்குறா. சாப்பிட்டோன்னே செம்மையா இருக்கு, இதை ஒரு டேஸ்டான ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில வச்ச மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் வாமிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கில் வேற அவளுக்கு அச்சீவ் ஆயிருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே இவளை காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கா. அடுத்து எந்த ஸ்கில்லுக்கு ஏம் பண்றேன்னு தெரியல, ஆனா டிஃபென்ஸ் தான் என்னோட ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அவளோட ஃப்ரெண்டு வந்து வரா. அப்புறம் அந்த ஒரு ஈவெண்ட் நடக்குதாமா அந்த கேமுக்குள்ள. ஆக்சுவலா அந்த கேமுக்குள்ள வந்து ஒரு பேட்டில் ராயல் வந்து நடக்க போதாமா. வந்து லிமிடெட் எடிஷன் ஆமா, ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதோ பிரைஸ் ஆமா. அப்படிங்கும் போது அவளோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் உள்ள லாகின் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து ஆர்வத்தில் இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயினோட ஃப்ரெண்டுனால அந்த கேம் விளையாட முடியாது, ஏன்னா அவங்க அம்மா அதை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அந்த கேமுக்குள்ள வந்து வந்துடுறான். அந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்தோன்னே எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு பூச்சி மாதிரி வேலை நிற்குது. இதுதான் இங்கே நடக்க போகிற ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இப்போ நம்ம பேட்டில் ராயல் கேமுக்குள்ள ஒரு 3 செகண்டுக்குள்ளே போக போகிறோம். 1 2 3 அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்கள உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயின் போனால் அந்த பேட்டில் ராயல் இடமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி நான் இங்கே இருக்கேன், யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறேன். நேரத்திலே கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். ஹே நியூபி, இப்போ நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போ நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணி என்னோட ஸ்கில்ஸ் வந்து கெயின் பண்ணிக்க போறேன். இப்போ நீ கண்ணில் கண்ணீரோட வெளியே போக போகிறேன். இப்போ நான் உன்னை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண அந்த ஷீல்டை வந்து அந்த சோடை வச்சு அட்டாக் பண்ணுறான். சில பார்த்தா அட்டாக் பண்ண அந்த நாய் வந்து மறைஞ்சிட்டான். அப்போ அந்த ஷீல்டு வந்து ஒரு மாதிரி அப்கிரேட் ஆகுது. ஏன்னா ஒரு 3 பேர் வந்து அதே இடத்துல நின்று வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம அட்டாக் பண்ண வேண்டிய நேரம் அப்படி சொல்லிட்டு 3 பேரை போய் அட்டாக் பண்ணுறானுங்க. ஹீரோயின் பேரலைசிங் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பேரலைசிங் ஷாட் கொடுத்து 3 பேத்தையுமே வந்து தோக்கடிச்சிடறா. ஒரு 3 பேர்த்து அந்த ஷீல்டை வச்சு மறைய வச்சுட்டு இந்த ஷீல்டு வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவுட் ஆகிட்டு இருக்குது. வெளியே நின்று இங்கே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பேத்துக்கு மேலே வெளியே அனுப்பிச்சிட்டாலாமா. அப்புறம் நம்ம ஹீரோயினை பின்னாடி இருந்து ஒருத்த வந்து அட்டாக் பண்ண அவனுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. நம்ம ஹீரோயினை வந்து நிறைய பேர் வந்து சுத்து போட்டுறாங்க. அப்புறம் வந்து ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பவரை வந்து யூஸ் பண்ணுறா. இந்த 3 தலை டிராகன் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்திருக்கும் தெரியுமா, அந்த டிராகன் வந்து எல்லாத்தையும் வந்து கொன்றுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் இப்போ வந்து 3rd பிளேஸில் இருக்கலாமா. அந்த பொண்ணு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று வெளியெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு பூச்சி ஒன்று பேசி தெரியுமா, அந்த பூச்சி வந்துட்டு ஆப்பிள் இப்போதான் நீ வந்து 3rd இடத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் 30% பாயிண்ட் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மேப்பில் இன்னும் நிறைய பேர் அட்டாக் பண்ண வருவாங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே போயிடலாம் அப்படி சொல்லும் போது அங்கே வந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாம அப்படி முடிச்சுட்டு நின்றுருக்கா. அதுக்கு வந்து சரியான பாடத்தை கற்று தரோம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயின் வந்து அவங்களை அசால்ட்டை வந்து மறைய வச்சிடறா. ஹீரோயின் வந்து அந்த ஷீல்டு மூலியமாக பாசினை வெளியே விட்டு அப்புறம் பேரலைசிங் அட்டாக் வச்சு எல்லாத்தையும் கீழே விழுக வச்சு எல்லாத்தையும் வந்து தோக்கடிச்சிடறா.
வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இவ பண்ணுறதை பார்த்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து 3rd பிளேஸில் வந்து இருக்கா. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ சூப்பராக விளாட்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுருக்கும்போது எனக்கு வந்து ஒரே எம்ப்ரைஸ்டாக இருக்குது, நான் வந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எது நீ 3rd இடத்துக்கு வந்தியா, நம்பவே முடியல, உன்னோட லெவல் என்ன 20வது லெவல்லே நீ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, அதெல்லாம் டிஃபென்ஸ் ஸ்கில் நடந்தா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு பவர் வந்து நான் சூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்தா நான் வந்து ஸ்வாஷ் பக்லர் அப்படிங்கிற பவர் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்லும்போது அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. எதிரிகளை குழப்பி நம்ம எதிரிகளோட அட்டாக் வந்து நம்ம மேலே ஒன்றுமே ஆகாத மாதிரி பண்ண வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அது டிஃபென்ஸ் ஸ்கில் மாதிரி தானே, அப்படியும் வச்சுக்கலாம், ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் எப்போ இருக்கும்னு யோசிச்சு பாரு அப்படி சொல்லும்போது யோசிச்சு பார்த்துட்டு செம்மையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம 2 பேரும் விளாண்டா எப்போ இருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்ல, ஹீரோனும் உங்கள் அம்மாட்ட நீ பர்மிஷன் கேட்டியா விளாட்றதுக்கு, அம்மா விளாண்டுக்கு சொல்லிட்டாங்க, அப்போ இன்னைக்கு விளாட்லாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பார்த்தோம்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. இந்த ஒரு கேமிங் உலகத்தில் அவங்களோட உண்மையான நேம் சொல்லக்கூடாது, அதனால நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து சாலியாமா. சாலியும் அவளோட பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதில் போட்டு வச்சுக்கிறா. வந்து வைட்டாலிட்டி, ஹெச்பி அண்ட் எம்பி வந்து தொடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஏன்னா அது எனக்கு வந்து தேவை கிடையாது. ஆனால் நான் வந்து எல்லா அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்டேன்னா எனக்கு வந்து டேமேஜ் ஆகாது, ஸோ எனக்கு ஹெச்பியும் தேவையில்லை எம்பியும் தேவை, எனக்கு வெப்பன்ஸும் கிடைக்கும், என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அகிலிட்டியில் போடலான்ட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோனை நீ வந்து புத்திசாலி தான்ப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோனும் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் கியர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. இல்லையும் ஷீல்டு என்ன, என்னோட ஷீல்டு பேர் வந்து டார்க் நைட், எனிமியோட அட்டாக்கை ரொம்ப ஈஸியாக தடுக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறா. ஹீரோயின் அதாவது மேப்பிள் அவள் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஐஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணேன், இனஃப் மெட்டீரியல் வந்து நான் அவளை கொடுத்தனா கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு ஷீல்டு தரேன்னா, இதில் வந்து ஒரு சிட்டி இருக்காமா, அதில் இருக்கிற அண்டர் கிரவுண்டில் ஒரு லேக் இருக்காமா, அதில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்குமா, சரி அப்போ நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து வேகமாக போக, ஐயோ இவ்வளோ வேகமாக போகாது என்னால் நடக்க முடியாது வேகமாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்னோட ஃப்ரெண்டும் ஓ உன்ட்ட வந்து அகிலிட்டி பவர் இல்லை நான் ஒன்று பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் வர வழியில் நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே கொண்டுகிட்டு அவங்க வந்து ஜாலியாக வந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் அவங்க நினச்ச மாதிரி அவங்க ஒரு குகை இருக்கும் தெரியுமா, அந்த குகைக்குள்ள இருக்கிற லேக்குக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்களும் அந்த லேக்குள்ள இருக்கிற மீனெல்லாம் பிடிக்க அந்த மீன் வந்து பார்த்தோம்னா மெட்டீரியலாக மாறுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ வந்து 12 பிடிச்சிட்ட, ஆனால் நான் இன்னும் 6 பிடிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவள்கிட்ட பேசிட்டு இருக்கா. இதுக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் நீ இப்போ தானே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற, கொஞ்சம் உழப்பும் அதுக்கப்புறம் அப்படியே பழகிரும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அளவுக்கு மெட்டீரியல் வந்து எடுத்திருக்காங்க, அது பத்தாதாமா. ஸோ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஸ்விம் பண்ண தெரியும்ல, அதனால நான் கீழே போய் வந்து தண்ணி கடையில் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்மளோட சாலியும் மீனை பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கிறா. குதிக்கும் போது தான் அங்கே ஒரு டோர் வந்து லாக் ஆன மாதிரி இருக்குது, அது போய் ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஹீரோயினும் அவள் போய் 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் ஆளை காணாமே அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போது தான் அப்புறம் அவள் வந்து வெளியே வரா. அப்புறம் அவளும் வெளியே வந்தோடனே ஒரு கிளாப் பண்ணுறா. பண்ண உடனே வந்து பார்த்தோம்னா அங்கே நிறைய அந்த மெட்டீரியல்ஸாக கிடச்சிருச்சு. எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது மேப்பிள் நாங்கள் வந்து ஒரு சீக்கிரட்டான டோர் பார்த்தேன் அந்த லேக், ஐயோ உள்ளே போய் பார்க்கலான்னா என்னால் ஸ்விம் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு மேப்பிள் சொல்கிறா. சரி உன்னால தான் பண்ண முடியாது, பட் நான் பண்ணுவேன்ல, ஸ்விம்மிங் லெவலை வந்து நான் ரைஸ் பண்ணிட்டேன்னா உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், அப்போ நம்ம டெய்லி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேப்பிள் வந்து சொல்கிறா. அவங்க டெய்லி இங்கே வந்து ஸ்விம் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு காட்டுறாங்க. நம்ம சாலியும் அந்த ஒரு சீக்கிரட்டான டோருக்குள்ளே வந்து ஒரு பாஸ் வந்து இருக்கு, என்னால் தண்ணிக்குள்ளே 20 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்குள்ளே அந்த பாஸை வந்து நான் தோக்கடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலியும் நம்மளோட மேப்பிள் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவளும் சரி நான் போய் என்ன ஆனாலும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து போயிடுறா. அந்த சீக்கிரட் டோருக்குள்ளே கூடிய கொஞ்சம் ஹேர் இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல பெரிய ஒரு மீன் மாதிரி ஒன்று இருக்குது, அது நம்மளோட சாலி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்மளோட சாலிக்கும் அந்த ஒரு பெரிய மீனுக்கு வந்து பயங்கரமாக சண்டை நடக்கும். ஆப்பிள் 23 செகண்ட் தான் இருக்குது, அவள் போய் வேற ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. சாலியும் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அது வந்து எப்படியோ வந்து தோக்கடிச்சிடறா. தோக்கடிச்சதுக்கப்புறம் அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நம்ம சாலியும் ஏதோ ஒரு இடத்துல படுத்துட்டு இது நான் எப்படியோ தோக்கடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. அவளுக்குள்ளேயே பாஸை தோக்கடிச்சதுக்கு புதல் பெட்டி மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு அவளுக்கு. அது எடுத்து அதில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு மாட்டி நிற்க நம்ம ஹீரோனும் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அடுத்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம ஒட்டுக்கா போவோம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலி வந்து சொல்கிறா. அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்லேருந்து ஒன்று சொல்கிறாங்க, வந்து உங்களுக்கு இன்னொரு மேப், அதாவது லெவல் 2 மேப்பை வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் வந்து எல்லா டென்ஜுவனுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தோக்கடிக்கணும். செகண்ட் மேப்னு என்ன அப்படி சொல்லிட்டு மேப்பிள் கேட்க சாலியும் அது வந்து இன்னொரு உலகம் மாதிரி அப்படி சொல்லும்போது அப்போ கெத்தாக இருக்கும் போல் நம்ம ஒரு கை பாத்திர வேண்டியது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஜாலியாக இருக்காங்க. இங்கே விளையாடுறாங்களா ஒரு கேமு, அந்த கேமோட டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ஸ்கில்லை வந்து மாற்றிருக்காங்க. விவோர் அப்படிங்கிற ஸ்கில்லை வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை யூஸ் பண்ண முடியும், அது நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண ஒரு ஸ்கில்லு. மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணக்கப்புறம் அந்த ஷீல்டு எடுத்து அது மேலே வச்சு அதை மறைஞ்சு போயிருச்சுமா, அந்த அட்டாக் தான் வந்து டிவோர்னு சொல்லுவாங்க. இந்த பவரை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கேம் வந்து கேவலமாக போயின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஆனால் ஒரு நல்லது இருக்குது, சுத்தமாக சேர்ந்து நிறைய பேர் உன்னை அட்டாக் பண்ணாலும் ஆனால் நீ ஒரே இடத்துல நின்று வந்து அவங்கள தடுக்கலாம். இப்போ வந்து உன்னோட
டிஃபென்ஸ் ஸ்கில் வந்து நிறைய ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதை பற்றி யோசிச்சு பார்க்குறா. நிறைய பேர் வந்து அவளை அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்க அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து அவுட் ஆக்கிடுறா. இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க வந்து கேமுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து இவங்க லெவல் 2க்கு வந்து போயாகணும். அதுக்கு வந்து நிறைய இடத்துக்கு வந்து போக வேண்டியது இருக்கு. அதாவது அந்த டென்ஜுவனுக்குள்ளே போய் அந்த பாஸ் எல்லாம் அடிச்சாங்களா அந்த மாதிரி தான். ரெண்டு பேரும் ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து அதை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பவர் பார்த்துட்டு இந்த பவர் நான் வாங்கிக்கிறேன். என்ன பவர்? கவர் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவராமா. மூலமா நம்மளோட ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து தூரமாக இருந்தாலும் கவர் பண்ண முடியும். அப்புறம் இந்த கேமுக்குள்ள புதுசாக வந்து ரெண்டு பேரும் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதை ஒரு தங்கச்சி கரையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்களை பார்க்கும்போது ஏன் ஞாபகம் தான் வருது, நான் ஃபர்ஸ்டே வரும்போது இப்படி தான் இருந்தேன், நம்மளே நியூபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றா. அவளும் மேப்பில் உங்ககிட்ட காசு இருக்கா இன்னும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து போறாங்க. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க உட்காந்து என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 2 கேக் வந்து இவங்க 2 பேரும் ஆர்டர் பண்றாங்க. அவங்க 2 பேரும் அது நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது கேலரிஸ் பத்தி எல்லாம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் சாலி சொல்றா. ஈவெண்ட் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, பேட்டில் ராயலா இருந்தா உங்க கூட என்னால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த ஒருத்தரும் சீக்கிரத்திலேயே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீ வந்து மேப்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இன்னும் ஆமா நான் தான் மேப்பிள், நீங்க யாரு? நான் தான் செகண்ட் பிரைஸ் வாங்கினேன், என்னோட பேர் வந்து ட்ரேட் அண்ட் நான் தான் வந்து 5th பிளேஸ் வாங்கினேன், என்னோட பேர் வந்து டிராக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. அப்புறம் ஃப்ரிடேரிக்கா தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது யார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து கேட்கறா. அதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த மான்ஸ்டருக்கு வழி சொன்னாங்களே அவங்க தான் அவங்க அப்படி சொல்லிட்டு சொல்றா. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல வந்து நீ 3rd இடத்துக்கு வருவே அப்படி சொல்லிட்டு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. சாலியும் செகண்ட் ஈவெண்ட் வந்து இந்த வீக்கெண்ட்ல இருந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்றா. நம்மளோட சாலியும் நீங்க 2 பேரும் உண்மையாலுமே நல்லா விளையாண்டுருக்கீங்க அப்படி சொல்லும்போது உனக்கு வந்து பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவனை பத்தி உனக்கு தெரியுமா? யார் அவரு? அவனை தெரியாத உனக்கு? அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான். லெவல் 2க்கு ரொம்ப சீக்கிரமா போனவன் அவன் மட்டும்தான். அவன் எப்படி அவ்வளோ விளாட்றான்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூப்பராக விளையாடுவார் போல அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. இதுக்காக டெவலப் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, எங்களுக்கு ஏதோ ஒரு சஜஷன் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது சஜஷன் நார்த் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போனீங்கன்னா சூப்பர் ஸ்பீட் ஸ்கில் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டானது தான், கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, பரவாயில்ல நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. ஹீரோயினும் நம்மள மாதிரி கேர்ள்ஸுகளை இது ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அட பார்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு ஐயோ இங்கே வந்து இவ்வளோ பேய் மாதிரி இருக்குது, இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாலி சொல்லிட்டு இருக்கா. சாலியும் இங்கேருந்து ஓடிடலாமா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்குமா நம்ம ஹீரோனும் அங்கே பாரு ஃபயர் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்க அப்போவே சொன்னாங்க இது வந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் டிஃபிகல்ட்டுன்னு, பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம், இங்கே நம்ம இருப்போம், இங்கேருந்து நம்மளை ஒன்று பண்ண அந்த கோஸ்டெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டேபிள் கடியில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து பயப்படுறா. டேபிள் கடியில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போய் வந்து பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னோட ஹீரோனும் ஏதோ வலிக்குதுன்னு சொல்கிறாரு. நான் வந்து அவரை ஹீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஹீலினோட போர்ஷன் இருக்கும் தெரியுமா, அது வந்து கொடுக்குறேன். ஆனாலும் ஒர்க் ஆகலை. அப்புறம் நம்ம சாலியும் நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவரோட ஹீலிங் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறா. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணுறா, அப்பவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு டைம் வந்து ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ணுறா, அப்போ வந்து ஒர்க் ஆயிடுது. அப்புறம் அவளும் இப்போ எனக்கு ஒழுங்காயிருச்சு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அப்போ வந்து அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இது என்னதுன்னு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்பீட் ஸ்கில் இருக்குல்ல, அதான் அங்கே கிடச்சிருக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. இதுக்குள்ளே நம்ம சாலியும் ஃபயர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட அந்த இடமே வந்து பார்த்தோம்னா ஒரு சன்செட் மாதிரி வந்து மாறிடுது. அங்கே நிறைய சன்ஃப்ளவர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி டைமில் சன்செட்டை பார்க்கறது நல்லதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சாலியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் ஒரு முத்து மாதிரி ஒன்று கிடைக்கிது. அது என்னன்னு பார்க்கும்போது அது பேர் என்னமோ மேட்டர் ரெட் மதர்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து சேல் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து லெவல் 2க்கு வந்து போகணும், அந்த ஈவெண்ட் வரக்குள்ளே போயாகணும் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சன்செட்லேயே இவங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. இன்னொரு டென்ஜோனுக்குள்ளே வந்து போகிறாங்க. அவங்களும் டென்ஜோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சவுண்டு போட்டுக்கிட்டே இவங்க கிட்ட வந்து வருது. இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பிக் மாதிரி இருக்குது. அது வந்து இடிக்கும் போது அப்படியே மறைஞ்சிருது. ஹீரோயின் இதை நான் 4 தடவை யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் 6 தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ ஒன்று பெருசாக வருது. இப்போ நீ டிஃபென்ஸ் பண்ணி இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலி வந்து ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறா. அப்போ அவரோட அந்த கவசம் வந்து மறைஞ்சிருது. கவசம் எங்கே காணா போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே அந்த கரடியை வந்து அடிக்கிறா. அப்போ வந்து அது மறைஞ்சிருது. என்னன்னு பார்த்தா அந்த கவசத்தை வந்து இன்விசிபிள் ஆக்கியிருக்கேன் நம்ம சாலி. செகண்ட் ஈவெண்ட்டுக்குள்ள நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவ்வளோ சொல்கிறா சாலியும். அவங்க 2 பேரும் அந்த மெயின் பாஸ் ஒன்று இருக்குது தெரியுமா, அதை வந்து அழிக்கிறதுக்காக வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஆனால் உடனே அங்கே இருந்த வேரெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு உல்ஃப் மாதிரி அந்த வேர் வந்து மாறிடுது. நம்மளோட சாலியும் நம்மளோட ஹீரோனும் ஒரு கை பாத்திர வேண்டியது அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவரை வந்து ஹைட்ரா பவர் வந்து யூஸ் பண்ணுறா. ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அப்புறம் நம்மளோட சாலி வந்து இதை நீ பார்த்துக்கோ ப்ரொவோகேஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவளோட மேஜிக் யூஸ் பண்ண வின் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ இவ போய் தனியாக அட்டாக் பண்ணுறா. நேரத்தில் ஆப்பிள்ஸ் எல்லாம் கீழே புழுக அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் பிடி அப்படி சொல்லிட்டு அவளோட ஹைட்ரா அட்டாக்கை யூஸ் பண்ணி ஆப்பிள்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் அவளோட பிக் கன் அப்படிங்கிற ஒரு மேஜிக் வந்து யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணுறா. அந்த கேப்பில் வந்து நம்மளோட சாலி அட்டாக் பண்ணுறா. அவளோட உச்சக்கட்ட பவர் அது வந்து வெளியே விடுது. அப்போ மேப்பிள் வந்து மயங்கி வந்து விழுந்துடுறா. அப்புறம் நம்மளோட சாலியை எழுப்பி பார்க்கும்போது எந்திரிக்க மாட்டேங்கிறா, லாக் அவுட் ஆயிட்டா. இப்போ நான் வந்து இது தனியாக பார்த்துக்கணும் போல அப்படி சொல்லிட்டு நம்மளோட மேப்பிலும் அதை வந்து தனியாக வந்து அட்டாக் பண்ணுறா. அவளோட ஃபயர் பால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா அப்படின்னு ஒன்று ஆகிறா. அப்புறம் வின் கட்டர் வச்சு அதோட கண்ணை வந்து அட்டாக் பண்ணிடுறா. இப்போ முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை வந்து தோக்கடிச்சிடறா. என்னால் சாலியை அதை வந்து தோக்கடிச்சிடறா. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறா. நான் வந்து தனியாகவே இதை தோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சாலி சொல்கிறா. நம்ம சாலியும் உன்னோட லெவல் 2 வந்து இந்த இடத்துல நீ ரெடீம் பண்ணிக்கலாம்
அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. அடுத்துக்கு ஐஸ் அப்படிங்கிறவள வந்திருக்கா. நீங்களும் இங்கே செகண்ட் லெவலுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி மேப்பிள் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா அப்படி சொல்லிட்டு சாலி சொல்ல, ஓ அப்படியா, கேட்ட ஷீல்டை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படி சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த ஷீல்டு வந்து ஒயிட் கலர் நல்லா இருக்கு. அந்த ஒரு ஷீல்டுக்கு வந்து ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. இதை வந்து அந்த செகண்ட் ஈவெண்ட்ல வந்து அதை யூஸ் பண்ண போகிறாங்களாமா. சரி இதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம சாலியை வந்து கேட்குறா. அப்புறம் ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்து அவங்க போயிருக்காங்க. இந்த இடமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்புறம் நடுவில் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த டேபிளுக்குள்ளே போய் உட்காந்த உடனே இங்கே இருந்த 2 கிளாஸுமே அப்படியே வானத்தில் பறந்து அவங்க ரெண்டுத்துக்கு வந்து ஒரு ஜூஸ் மாதிரி வந்து கொடுக்குது. அங்கிருந்த ஃபயரும் ஒரு பால் மாதிரி வந்து ஆகிட்டு இதுதான் வந்து ஸ்கை ஃபுட், இதை உங்களோட ஃபுட் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அது வந்து சொல்லுது. இதை வந்து சாப்பிடலாமான்னு தெரியல, பட் சாப்பிட்டு தான் போவேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம சாலி சாப்பிடும்போது அவளோட முடியெல்லாம் அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹீரோனோட கண்ணுமே வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக வந்து மாறி இருந்திருக்கு. நம்ம ஹீரோன் இது வந்து பர்மனெண்ட்டாக இல்லை இது டெம்பரரி தான் மாறிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம சாலியை வந்து சொல்கிறோம். நம்ம வந்து இந்த கேமை 1 மாதம் தான் விளாண்டோம், பட் ரொம்ப நாள் விளாண்ட மாதிரி இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து செகண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆக வேண்டியது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த இடமே பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் எனக்கு இதுதான். அந்த கொராமோ அப்படிங்கிறவரெல்லாம் அங்கே வந்து வந்துடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோன் அவரை பார்த்து வந்து பேசிட்டு இருக்கா. அங்கே பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு பொண்ணு வந்து நான் தான் இங்கே வந்து லீடர், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்களா நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அவன் வந்து ஃப்ளேம் எம்பியரோட ஒரு மெம்பர் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. லேடியை வந்து சூப்பராக பேசுகிறாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லானவங்க, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கமுரு சொல்லிட்டு இருக்கான். வந்து இந்த கேம் தொடங்க போது இந்த கேமோட ரூல் என்னன்னா 300 சில்வர் மெடல்ஸ் வந்து செதறி கிடைக்கும். அதில் வந்து 10 மெடல்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் கிடைக்கும். அந்த கோல்டு காயினை வச்சு நீங்கள் வந்து பவர் வந்து கெயின் பண்ணிக்கலாம். 10 வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கில் வந்து நாங்கள் புதுசாக தருவோம் அப்படி சொல்லிட்டு இந்த டிராகன் ஒன்று சொல்லுது. இப்போ வந்து கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது. இப்போ 6 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கேமுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 6 செகண்ட் முடிய அப்படியே இந்த எபிசோடு வந்து முடியுது. 2 பேருமே அந்த செகண்ட் ஈவெண்ட் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டு இது வந்து உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சரி நம்ம வந்து சில்வர் மெடலை போய் கண்டுபிடிப்போம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் வந்து சில்வர் மெடல் கண்டுபிடிக்க போகிறாங்க. இது வந்து இலைகளை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மேப்பில் வந்து காணோம். என்ன பார்த்தா மேப்பில் பூமி கடையில் பேசுகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஏதோ ஒன்று வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. தலையை விட்டு பார்த்தா மேப்பில் அங்கே தான் இருக்கா. ஹே உனக்கு அடிப்படலையா, எனக்கெல்லாம் இது அடிப்படல வா அப்படி சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா. அப்புறம் நம்மளோட வேலையும் சரி வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து உள்ளே குச்சிட்றா. அப்புறம் இங்கே வந்து ஒரு டென்ஜுவன் இருக்குது. ஸோ அந்த டென்ஜுவனுக்குள்ளே வந்து போய் பார்க்குறாங்க. இது பார்க்க எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒன்று சர்ப்ரைஸாக வந்து அட்டாக் பண்ணுது. அப்புறம் நம்மளோட கவர் மூவ் யூஸ் பண்ணி நம்மளோட ஹீரோன் வந்து அவளுக்கு வந்து கவர் கொடுக்குறா. ஹீரோன் வந்து அந்த புதுசாக பண்ண கவர் மூவ் வந்து நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணுறா. நம்மளோட சாலிக்கு ஒன்றுமே புரியல. இடத்துல அதை வந்து நம்ம ஹீரோன் அடிச்சிடும். உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறா. அப்புறம் நம்மளோட சாலியும் சூப்பர் ஸ்பீடை யூஸ் பண்ணி அவளோட எல்லா அட்டாக்கும் வந்து அந்த மிருகத்து மேலே காட்டுறா. ஆனால் அதுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் நம்மளோட ஹீரோன் ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அது வந்து எப்படி ஃபைனலாக அவங்க 2 பேரும் ஈஸியாக வந்து அழிச்சிடுறாங்க. இப்போ குயிக்காக முடியும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. நீ என்ன அட்டாக் யூஸ் பண்ண? இது வந்து கவர் மூவ், நான் வந்து ஷாப்பிங்கில் கூட வாங்கினேன்ல அது இப்போ யூஸ் பண்ணி பார்த்தேன், ஓ நல்ல ஸ்கில் தான் அப்படி சொல்லிட்டு இவ சொல்கிறா. அப்புறம் அங்கே ஏதோ ஒரு புதையல் பெட்டி மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க 2 பேத்துக்குமே 2 சில்வர் காயின் கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வந்து வெளியே போகிறக்கு வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளேயே போய் நிற்கிறாங்க. நின்னோடனே வந்து பார்த்தோம்னா 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. அவங்க 2 பேருமே வெளியே வந்தோடனே இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி அந்த மவுண்டன் கிட்ட வந்து போய் பார்ப்போம், ஏதோ ஒன்று கிடைக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மவுண்டன் கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்க்கறதுக்கு பனிமனமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற பனி வந்து ஜில்லுனே கிடையாது, ஏன்னா அது வந்து கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாலி வந்து சொல்கிறா. அப்புறம் இவங்க நினச்ச மாதிரியே அந்த இடத்துக்கு கமோரோ டீமும் வந்து வராங்க. அவங்களோட சில்வர் மெடல் எடுக்கிறக்காண்டி அங்கே ஒரு போர்ட்டலும் வந்து இருக்குது. வரவும் உங்கள் கூட நான் சண்டை போகணும்னு நினைக்கல, ஹீரோன்னு நானும் அதான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து PVP யூஸ் பண்ணி அந்த மெடல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த மெடல் எடுக்கிறாங்களாமா. அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் எங்களுக்கு வந்து 2 காயின் கிடச்சிருச்சு, ஸோ உங்களுக்கு தான் கிடைக்கல, அதனால நீங்கள் போய் எடுத்துவாங்க அப்படி சொல்லும்போது நம்மளோட சாலிட்டி என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்மளோட சாலியும் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், நம்மள்ட்ட 2 மெடல் இருக்குது, ஸோ அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஸோ அவங்க அனுப்புனா தான் நல்லது, அந்த போர்ட்டலுக்குள்ளே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து போகிறாங்க அந்த போர்ட்டலுக்குள்ளே. சாலியும் நம்மளோட மேப்பில் இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த போர்ட்டல் வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகுது. அவங்களுக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே வந்து 2 பேர், அதாவது 2 டீம் வந்து போகலான்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட சாலியும் நம்ம உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. உள்ள ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இருந்தால் என்ன பண்ணுறது, பரவாயில்ல உள்ளே போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் வந்து உள்ளே போகிறாங்க. அவங்களை அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு சவுண்டு கேட்குது. அவங்க நினச்ச மாதிரியே ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் தான் அங்கே வந்து வந்திருக்கு. இதை வந்து அப்போவே நினச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலி வந்து சொல்கிறா. அப்புறம் நம்மளோட சாலியும் ஆனால் நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து அது கூட வந்து சண்டை போட போகிறேன். அந்த பறவையும் நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அவங்களை அடிக்கும் போது நம்மளோட ஹீரோயின் தான் வந்து டிஃபென்ஸ் பண்ணுறா. வந்து என் டிவோர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெரிய கிறிஸ்டல் வச்சு அடிக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறா. இதுதான் கரெக்டான டைமிங் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கவுண்டர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறா. அது முன்னாடி இந்த சாலி அதை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயின் வந்து அவரோட இதை வச்சு கவர் பண்ணுறா. அப்புறம் சாலியும் நைஸ் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே போய் ஸ்லாஷ் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறா. ஆனால் அது வந்து அட்டாக் பண்ணிடுது இவளை. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து தடுக்கிறா. இதை தடுத்துட்டு அதோட காலை மட்டும் அப்படியே மறைய வச்சிடறா. அப்புறம் ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அதை வந்து பிடிக்கிறா. பட் அந்த ஹைட்ரா பவரே வந்து அதை ஐஸ் கட்டியாக வந்து மாற்றிடுது. இதுக்கு வந்து HP அவ்வளோ சீக்கிரம் வந்து குறைய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை மறுபடியும் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் வந்து டிஃபென்ஸ் வச்சு தடுக்கிறா. நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ 5 டிவோர் பவர் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின்
வந்து ஹீல் பண்றா. சாலியோட பவரை இப்பதான் காட்டுறாங்க. அவ வந்து அதை பண்ற அட்டாக்ல இருந்து அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அவளை அது மேல கொண்டு போய் ஒரு ஸ்லாஷ் அட்டாக் அடிக்கிறா. அப்படினாலும் அதனால ஒன்னும் ஆகல. அப்புறம் நம்ம ஹீரோனா அவளோட ஷீல்டு வச்சு அதை வந்து தடுக்கிறா. ஹீரோனோட ஷீல்டை வச்சு அது நிறைய டைம் வந்து அட்டாக் பண்ணி பாக்குறா. பட் அதுக்கு வந்து ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அதான் சூறாவளி பவர் மாதிரி ஒன்று நம்மளோட சாலி வந்து யூஸ் பண்றா. அப்புறம் நம்ம ஹீரோனா ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அதை வந்து பிடிக்கிறாங்க. பட் லாஸ்ட்ல வந்து அது ஏதோ ஒரு காட்ஜிலா மாதிரி அதோட வாயிலிருந்து ஏதோ ஒரு பவர் வந்து விட போகுது. நம்ம ஹீரோனை வந்து ஒரு மூவ் பண்ணி அதை வந்து தடுக்கிறா. வந்து எந்த அளவு பவர்ஃபுல்னா அந்த இடமே வந்து அப்படியே பொழந்து கிடக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்ட ஒரே ஒரு டிவோர் பவர் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம தோக்கடிக்கணும், எனக்கு புரிஞ்சு அப்படி சொல்லி நம்ம சாலியை சொல்றா. அப்புறம் அந்த பறவையும் பிளாக் கலர்ல மாறி அவங்களை வந்து அட்டாக் பண்ணுது. அப்புறம் நம்ம ஹீரோன் வந்து அவரோட கவரை வந்து மறுபடியும் யூஸ் பண்றா. அட்டாக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தனால நம்மளோட ஹீரோனோட ஷீல்டு அது மட்டும் இல்லாம அவர் சூட்டோட இது வந்து மாறிடுது. அப்புறம் அதுவும் நம்ம ஹீரோனை ஒரு பக்கமா தூக்கி அடிச்சிருது. அப்புறம் நம்ம ஹீரோனை வந்து மறுபடியும் அவரோட கவர் மூவ் வந்து நம்மளோட சாலிக்காக யூஸ் பண்றா. ஹீரோனை தூக்கி வீசுது. அப்ப நம்ம ஹீரோனை இதான் கரெக்டான டைம், அதை பிடிச்சிரு அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி கிட்ட சொல்லும் போது இதான் கடைசி டைம், நான் பிடிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து போறான். நம்மளோட சாலியும் அவரோட இன்விசிபிள் பவர் யூஸ் பண்ணி அது பின்னாடி வந்து போயிடுறா. என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோன் அவரோட ஹைட்ரா அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து எப்படியோ வந்து தோக்கடிக்கிறா. டிராகன்ஸ் மூணுமே அதை கடிச்சு வந்து அப்படியே தோக்கடிக்குது. இவங்க ரெண்டு பேரும் எப்படியே நம்ம தோக்கடிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு பவர் கிடைச்சிருக்குமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிக்க ஷவுட் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் வந்து அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஹெச்பிக்கு கீழே இருந்து என்னோட டீமேட்டை காப்பாத்தினால எனக்கு வந்து அந்த பவர் கிடைச்சிருக்கு. நான் உண்மையாலுமே உனக்கு காப்பாற்றுவேன் 1 HP இருந்தேன். எது 1 HP அப்படி சொல்லிட்டு சாலி வந்து ஆச்சரியப்படும் போது ஆமாப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்றா. ஐயோ ஹீல் பண்ணுவோம் நீ அப்படி சொல்லிட்டு அவளை வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட சாலியும் ஹீரோன் வந்து ரெக்கைய மெட்டீரியலாக மாத்திட்டு இருக்கும்போது நம்மளோட சாலியை வானத்துல இருந்து அப்படியே கூப்பிடுறா. நம்ம ஹீரோன் அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு 5 சில்வர் மெடல்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு 2 முட்டை வந்து கிடைக்குது. அது என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோன் வந்து கிரீன் வந்து எடுத்துக்கிறா. நம்மளோட சாலி வந்து ஒயிட் கலர் எக் வந்து எடுத்துக்கிறா. இது வந்து ஹேட்ச் ஆகிற வரை நம்ம வச்சிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த முட்டை வந்து ஹேட்ச் ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெட்டு கிடைக்குமாமா. ஓ பெட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் சாலியும் நம்ம வந்து போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம டெலிபோர்ட் ஆகணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிடும் போது இங்கே வந்து அந்த கேமை நடத்திட்டு இருக்கவங்களை காட்டுறாங்க. ஒரு விங் வந்து பீட்டன் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. யார் வந்து தோக்கடிச்சா அப்படி சொல்லி கேட்கும்போது மேப்பிள் அப்படிங்கிற பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு அந்த டிவியில் போட்டு காமிக்கிறாங்க. மான்ஸ்டர் எக்குள்ள என்ன இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது ஒரு ஃபாக்ஸ் இருக்கு, ஒரு டர்ட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. இந்த பொண்ணு வந்து உண்மையாலே பவர்ஃபுல் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பிளேயர்ஸ் சண்டை போட்டு அவங்க கிட்ட இருக்கிற மெடல் வந்து பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோ இதை வந்து நம்மளும் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோனும் அந்த எக் எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அதை வந்து வார்ம் பண்ணா அது வந்து புரியும் அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்க இப்போ ஒரு மலைக்கு மேலே நிற்கிறாங்க. நம்ம சாலியோ நீ இங்கே நான் கீழே போறேன் அப்படி சொல்லிட்டு கீழே போயிட்டு இங்கே யாரும் இல்லை நீ வரலாம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றா. அப்போ நம்ம ஹீரோனை மேலே கொஞ்சம் பாரு அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறான்னு சொல்லி மேலே பார்த்தோம்னா ஒரு பாய்சன் கேப்சூல் மூலியமா நம்ம ஹீரோன் வந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறா. ஐயோ தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு வேறு சொல்றா. வந்து நீ தொட்டினா உனக்கு ஏதோ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணனால அவளுக்கு வந்து ஒரு மெடல் வந்து கிடைச்சிருக்கு. மெடல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் அவளை போய் தொட போறோம். அந்த எக் வந்து பொரியுது. ஃபர்ஸ்ட் டர்ட்டில் வருது, அப்புறம் அந்த ஃபாக்ஸ் வந்து வருது. இது பொரிஞ்சதுனால இவங்களுக்கு வந்து ஒரு 2 ரிங் வந்து கிடைச்சிருக்கு. அது மூலியமா நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அழிக்கலாமாமா. நம்ம ஹீரோன் வந்து அதுக்கு சைரப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. இவ வந்து ஃபாக்ஸுக்கு வந்து ஒபுரா அப்படி சொல்லிட்டு பேர் வைக்கிறா. ரெண்டுக்குமே வந்து 15 எஜிலிட்டி வந்து இருக்கு. அதாவது நம்ம ஹீரோனை விட ஃபாஸ்ட்டாக வந்து போகும். இதோட பவரை காட்டுறாங்க. அந்த ஒரு டர்ட்டில் வந்து கடிக்குது. அப்புறம் அந்த ஒரு ஃபாக்ஸ் வந்து நெருப்பால் வந்து அட்டாக் பண்ணுது. இந்த ரெண்டுமே 3rd லெவலுக்கு வந்து போகுது. அண்ட் அதுக்கு வந்து புது ஸ்கில்ஸும் வந்து கிடைக்குது. அப்புறம் நம்ம ஹீரோன் அந்த டர்ட்டில் தூக்கிட்டு நம்மளாம் ஒட்டுக்காவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த டர்ட்டில் கிட்ட வந்து சொல்றா. அவங்களும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து தேடணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போனா பொண்ணு ஒளிஞ்சு நின்றுட்டு நீ தான் அந்த மேப்பில் 3rd இடத்துக்கு வந்தவ, நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, நான் வந்து 6th பிளேஸுக்கு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து இந்த எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. கிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்குது தானே, அது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சண்டை போட நம்மளோட சாலியை வந்துட்டு வெயிட் பண்ணுறதுக்கு அவர் ரெடி ஆகிறா. நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நான் எப்படி தோக்கடிக்குது, ஓ நீ சண்டைக்கு பயந்துட்டியா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து சூப்பர் ஸ்பீடு போட்டு ஓடிது. சாலியும் அந்த பொண்ணை பிடிக்கிறக்காண்டி சூப்பர் ஸ்பீடு போட்டு ஓடிடுறா. நம்ம ஹீரோனும் வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கா. 2 பேருமே ஒரு பாலைவனத்துக்கிட்ட வந்துடுறாங்க. உனக்கு எப்படி அந்த சூப்பர் பவர் கிடைச்சிது, என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே நீ அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலி கேட்குறா. பொண்ணு ஹீட் ஹேஸ் அப்படிங்கிற பவர் வச்சு சாலி அட்டாக் பண்ண, ஆனால் சாலி அதுலேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடுறா. 2 பேரும் எப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கேன். நம்மளோட மேப்பில் இருக்கால அந்த மலைக்கு மேலேருந்து இவங்க மேலே விழுந்துடுறா. விழுந்த உடனே அந்த மண் வந்து இவங்க 3 பேத்தையுமே வந்து ஒரு உள்ள இழுத்துட்டு போயிடுது. அதாவது அந்த மண் வந்து 3 பேத்தையுமே பூமி கடையிலேருந்து இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் எல்லாரும் எஞ்சி பார்க்குறாங்க. எஞ்சி பார்த்தா தெரியுது 3 பேர்த்தோட கையை வந்து கட்டுப்பாடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 3 பேருமே ஒற்றுமையாக இருந்தால் தான் நகர முடியும். ஸோ வந்து யாராச்சும் ஒருத்தர் ஒற்றுமை இல்லைனாலும் நகர முடியாது. 3 பேருமே வேற வழி இல்லாமல் நம்ம ஒட்டுக்காத சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. பேர் வந்து சாலி, என் பேர் வந்து கசுமி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. என் பேர் வந்து மேப்பிள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்றா. அப்புறம் இவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் வந்து அப்படியே தடிக்கி விழுந்துடுறா கீழே. மேப்பிள் வந்து விழுந்த இடத்துல அவளுக்கு ஒரு சில்வர் மெடல் வந்து கிடைச்சிருக்கு. கசுமியும் மேப்பிளுக்கு தான் அது கிடைச்சிது. ஸோ அதை வந்து மேப்பிளுக்கு தான் சொந்தம் அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்றா. சாலியும் இங்கே தான் எங்கேயாச்சும் டெஞ்சோன் இருக்கணும், அதுக்குள்ள தான் நம்மளுக்கு நிறைய மெடல் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த பெரிய பறவை கூட சண்டை போட்டதெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நத்த மாதிரி ஒன்று வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலி அது வந்து பாக்குறதுக்கு மற்ற மான்ஸ்டர்ஸ் மாதிரி இல்லாம ரொம்பவே பயங்கரமா பெருசா இருக்கு. நான் வந்து சென்ஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு
கசுமி சொல்கிறா. ஏன்னா அது வந்து தோக்கடிக்கவே முடியாதாம்மா, அதுக்கு நிறைய ஹெச்பி பார் இருக்காமா. அப்புறம் அந்த நத்த கூட்டங்க வந்து நிறைய வந்து அங்கே இருக்குது. இவங்க வந்து ஐயோ ட்ராப் ஆகிட்டோமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது இவங்களோட ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அப்புறம் எங்கேயுமே வழி இல்லை, வசமாக வந்து நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ தான் 3 பேருமே மேலே ஒரு ஹோல் பார்க்குறாங்க, அதான் தப்பிக்கிறதுக்கான வழி. அப்புறம் அவள் வந்து சாலியை வந்து குதிக்க சொல்கிறா, அவளோட ஸ்பீட் பவர் யூஸ் பண்ணி. சாலினால அவ்வளோ தூரம் வந்து குதிக்க முடியாது, இருந்தாலும் அவள் வந்து குதிக்கிறா. குதிச்ச உடனே வந்து பார்த்தோம்னா அவங்களால கொஞ்சம் தூரம் தான் ரீச் பண்ண முடிஞ்சு. அப்புறம் லோன்லி மூன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யூஸ் பண்ணுறா. பொண்ணு யூஸ் பண்ணி அப்புறம் மேலே வந்துடுறாங்க. மேலேயும் என்னால் கொஞ்சம் தூரம் தான் ரீச் பண்ண முடிஞ்சு. உன்னோட லோன்லி மூன் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, அதே மாதிரி தான் உன்னோட லீப் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு கசுமி அப்படிங்கிற பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க வந்து டெஞ்சுவான் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உள்ளே போய் வந்து பார்க்குறாங்க. போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த புதையல் பெட்டி கிடச்சிச்சு. உள்ளே பார்த்தா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு ஷீல்டு வந்து இருக்குது. கசுமி அப்படிங்கிற பொண்ணும் ஷீல்டு வந்து எனக்கு தேவைப்படுது, அதனால மேப்பிளுக்கே கொடுத்துருங்க அப்படி சொல்லும்போது மேப்பில் வந்து அதை எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிடுறா. அப்புறம் அந்த புதையல் பெட்டிக்குள்ளே 2 சில்வர் மெடல்ஸ் இருக்குது. அது ஒன்றை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு ஒன்று இவங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி மேப்பிளுக்கு வந்து அந்த கேவ்லேருந்து ஒரு மெடல் கிடச்சிச்சு. ஸோ அதனால இந்த பொண்ணுக்கு வந்து ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்புறம் அவங்களும் வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே பார்த்தா ஆல்ரெடி வந்து இருட்டாகி கிடக்கு. கசுமியும் உங்களை நான் அப்படியே வந்து சேலஞ்ச் பண்ணதுக்கு நீ மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ல நம்மளுக்குள்ள எதுக்கு இந்த மாதிரி சாரி எல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட மேப்பில் வந்து சொல்கிறா. அந்த மசுமி அப்படிங்கிற பொண்ணும் சரி நம்ம திரும்ப வந்து மீட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுது. இப்போ வந்து இவங்களுக்கு 9 மெடல்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களா, டெஞ்சுவானுக்குள்ளேயும் போகலாம், அண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்கள அடிச்சு அவங்ககிட்ட பிடிங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அவங்க 2 பேர் வந்து நிறைய இடத்துக்கு போய் நிறைய காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் ஒரு பீச் ஓரமாக ஒரு பையன் கூட விளாண்டுட்டு இருக்கு. அந்த பையன் நல்லா வேணா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா வந்தா அப்படி சொல்லிட்டு மேப்பில் வந்து சொல்கிறா. உட்காந்துருந்தாலும் அந்த பையனும் நான் வந்து லெவல் 5 தான், என்னை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அவனும் ஒரு கியூப் எடுத்து காமிச்சிட்டு எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிறப்பெல்லாம் இந்த கியூப் வந்து நான் சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்கில் வந்து இதுலேருந்து தான் வரும், நான் நிறைய பசில்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுவேன், ஆனால் என்னோட ஸ்கில் வந்து நான் என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு புக் வந்து தரான். எதுக்குன்னா இந்த ஈவெண்ட்டை முடிக்கிறதுக்கு வந்து இந்த புக் வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பசில் இருக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணால் தான் முடிக்க முடியும். இதில் வந்து ஹார்ட்ஸ் ஆஃப் ஏஷியன் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த பசில் என்னன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து கண்டுபிடிக்கும். அவங்களும் இது என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. ஒரு ஃபவுண்டைன் வந்து இருக்கு. மேப்பிலும் சாலை கிட்ட உன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபவுண்டைன் வந்து தண்ணியை ஃபில் பண்ண அப்படிங்கன்னு சொல்கிறா. நம்மளோட மேப்பிலும் வந்து சொல்லும்போது அவள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேப்பிலும் அவளோட ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அங்கே 3 பக்கம் 3 என்னமோ இருக்குது. அவளோட டிராகன் வச்சு என்னமோ பண்ணும்போது இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே வந்து போகிறாங்க. அப்புறம் அப்படியே காட்டுறாங்க இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ளே வந்து இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க வந்து இப்போ வந்து ஒரு பாஸை வந்து டிஃபீட் பண்ணுறக்காண்டி வேலை வந்திருக்கு. ஸோ அந்த பாஸ் வந்து அந்த இடத்துல சுற்றிட்டு தான் இருக்குது. இவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோனும் அதோட இதை வந்து வெட்டி விட்டுறா. அப்புறம் அது வந்து திரும்ப ஹீல் பண்ணுது. என்னென்னு பார்த்தா ஒரு ஆக்டோபஸ். நம்மளோட ஹீரோயினும் அதோட வாழை வந்து வெட்டி விட்றா. பட் அது வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறா. அவரோட ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்தையே வந்து பாய்சனஸாக வந்து மாற்றுறா. கொஞ்ச அளவுக்கு அந்த வாட்டர் வந்து பாய்சன் ஆக்குறா. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பாய்சனாலேயே அந்த ஒரு ஆக்டோபஸ் வந்து செத்து போயிடுது. இது வந்து இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாலி வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்படியும் இவங்க தண்ணிக்குள்ளே தான் விழுகிறாங்க. தண்ணிக்குள்ளேயும் இவங்களால வந்து மூச்சு விட முடியுது. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனுக்கும் அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒரு மெடல் வந்து கிடைக்குது. அந்த மெடல் கிடைச்ச உடனே இங்கே வந்து காட்டுறாங்க. டெவலப்பர்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு ஈஸியாக அந்த ஆக்டோபஸ் வந்து அழிச்சிருச்சு, எப்படி இதெல்லாம் நடக்கும், இந்த பொண்ணை பாரு நல்ல ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து பாய்சன் ஆக்கி அந்த ஒரு ஆக்டோபஸ் அழிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு காட்டுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 2 மெடல் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து பிளேயர்ஸை டார்கெட் பண்ணாட்டு இருக்கேன். நீ வந்து இங்கே உனக்கு வந்து ஆபத்து தான். போனோன்னா நான் மட்டும் தான் அவுட் ஆவேன். 2 பேரும் போனால் 2 பேரும் அவுட் ஆயிடுவோம். அண்ட் மெடல்ஸ் எல்லாமே வீணாக போய் மேப்பிள், அதனால நீ இங்கே நான் போய் அவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலியை வந்து நம்ம மேப்பிள் கிட்ட வந்து அந்த பெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து போயிடுறா. நம்மளோட சாலியும் முடிஞ்ச அளவுக்கு அந்த காட்டுக்குள்ள வந்து தூரமாக போகிறா. அப்போ 2 சிஸ்டர்ஸ் வந்து வராங்க. அவங்க 2 பேத்து கூட வந்து பயங்கரமாக சண்டை போடுறா. சண்டை போட்டு வந்து ஒருத்தி வந்து எப்படியோ தோக்கடிச்சிடறா. அண்ட் இன்னொரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு வந்து என்னதான் நம்மளோட சாலியை வெட்ட பார்த்தாலும் அந்த பொண்ணுனால வெட்ட முடியல. ஏன்னா நம்ம சாலி வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம சாலி வந்து அந்த பொண்ணையும் அவுட் ஆக்கிடுறா. அப்புறம் பார்த்தா அவங்க கிட்ட வந்து மெடலே கிடையாது, 0 மெடல் தான் இருக்கு. வந்து அந்த டேர்ட்டில் ஃபாக்ஸ் வந்து ஒரு சின்ன மான்ஸ்டருக்கு ஒன்று லெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட மேப்பில் வந்து அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. கேப்பில் இங்கே நம்மளோட சாலையை காட்டுறாங்க. ஒரு கிராமம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வந்து அழிக்கிறா. அங்கே இருந்தால் எல்லாத்தையுமே அடிச்சு கூடியும் அவளுக்கு வந்து 2 காயின் தான் கிடைச்சிச்சு. பட் அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு 2 காயின் வந்து கிடைச்சிச்சு. இப்போ நம்ம சாலி அங்கே போயிடுறா. வந்து லெவலப் பண்ணதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் வந்து அங்கே யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த கசுமி அப்படிங்கிற பொண்ணு தான். அவங்களோட வாய்ஸ் வந்து நான் கேட்டேன். ஸோ அதனால தான் பார்க்கலான்னு சொல்லி வந்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். எல்லாம் அவங்களுக்குள்ளேயே கொண்டு மெடல்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு கொகைகளும் வந்து சேஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் நம்மளோட மேப்பிலும் அப்பனா சரி அப்படி சொல்லிட்டு அந்த கேவ் ஃபுல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த பாய்சனாக வந்து போட்டுறா. அங்கே வந்தவனுங்களாம் இங்கே பாய்சனாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஓடிடுறானுங்க. அப்புறம் இவங்களும் அந்த கேவுக்குள்ளே பேசிட்டு இருக்கிற கேப்பில் அந்த டிராகன் மாதிரி ஒன்று இருக்குது தெரியுமா, அதுவும் வந்துட்டு ஈவெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து முடிய போகுது. சில்வர் மெடல் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுவும் வந்து போயிருது. இப்போ வந்து நம்மளோட சாலி கிட்டையும் மேப்பிள் கிட்டையும் வந்து 10 சில்வர் மெடல் வந்து இருக்கு. மேப்பிலும் எல்லா காயின்ஸையும் யூஸ் பண்ணி அந்த சைரப்புக்கு வந்து ஒரு பவர் வந்து கெயின் பண்ணுறா. அதாவது அந்த சைரப் வந்து வானத்தில் பறக்குமாமா பெருசாகி. ஸோ பறக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நகரவும் செய்யுது. இந்த ஒரு பவர் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அழிக்கிறா.
அப்புறம் அப்படியே இந்த 5வது எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோயினை தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த கேம்லயே ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நீ அதுல இருந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்றா. ஹீரோயின் வந்து கிளாஸ்க்குள்ள தூங்கிடுறா. அப்புறம் நம்மளோட சாலி வந்து எழுப்பி விட ஒரு மாதிரி புலம்பிடுறா. அப்புறம் அங்கிருந்த எல்லாருமே வந்து அப்படியே சிரிச்சிடறாங்க. இங்கே வந்து அவங்க சிரிச்சது ஒரு மாதிரி எம்ப்ரேஜா இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து இவங்களை முட்டிடுறா. அப்புறம் வந்து அவனை அடிக்கிற மாதிரி வந்து போறா. பாஸ்கெட் பால்ல எல்லா பாலையும் பிடிச்சி தூக்கி வீசாம அவ வந்து அதை விட்டு விலகி போயிட்டு இருக்கா. பால் வந்து அவள்கிட்ட வர டிஃபென்ஸ் ஸ்கில் இருக்குன்னு நினைச்சிட்டு நிக்க அந்த பால் வந்து இவன் மேலே வந்து முட்டிடுது. நம்ம வந்து அந்த கேம்ல இருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே காட்டுறாங்க. மறுபடியும் அந்த கேம்குள்ள தான் வந்திருக்காங்க. இந்த கேம்ல வந்து பிராண்ட் நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாமா. ஏன்னா பிரைட் பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமாமா. அதெல்லாம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட் ஹவுஸ் வந்து கிடைக்குமாமா. அப்போ நம்ம அந்த பிரைட் பக்கை பிடிப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் அதை வந்து பிடிச்சிட்டேன், அந்த காயினை நான் வந்து வாங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலி வந்து சொல்கிறா. இப்போ நம்ம போய் நம்ம ஏதோ ஒரு வீடியோ வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு எல்லா வீடியோ வந்து போய் பார்க்குறாங்க. ஒன்று அந்த வீடியோ வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இல்லைனா யாரும் வந்து வாங்கியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. இப்போலாம் நிறைய கில்டு வந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளேம் எம்பியரர் கில்டு டாப் 10க்குள்ள வந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அவங்க கூட அந்த கில்டில் தான் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்து 60வது லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ கூட நம்ம 30 கூட ரீச் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மர வீடு வந்து பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. அதாவது நம்மளோட சாலி அண்ட் ஹீரோயின் அவங்க நினைச்சதை விட இந்த வீடு வந்து ரொம்பவே பெருசாக இருக்கு. ஸோ அந்த வீடு வந்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த காயின் எடுத்து அந்த வீட்டில் வைக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து இவங்களோடது. கில்டர் வந்து கிட்டத்தட்ட 50 பேர் வரை சேர முடியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது காசுமி அண்ட் கனாடி இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்குறாங்க. அந்த காசுமி அப்புறம் அந்த ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து கில்டில் சேர்றேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஐஸ் அண்ட் கமோரு வந்து வராங்க. நீ வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல 6th பிளேஸ் வந்த பொண்ணு தானே காசுமி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா அப்படி சொல்லிட்டு நம்ம காசுமி சொல்லும்போது எது கில்டெல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு ஐஸ் கேட்குறேன். ஆமா நாங்கள் வந்து மேக் பண்ணுறோம், நீங்களும் சேர்ந்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது உங்க கில்ல சரி சேர்ந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த காசுமி அண்ட் அந்த பையன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து கில்ட சேர. அப்புறம் வந்து அவங்களும் யாரை வந்து கில்டு மாஸ்டர்ல போடலாம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்து கில்டு மாஸ்டராக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க. சரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறோம். நம்ம வந்து கில்டுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல அப்படி சொல்லிட்டு மேப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்டுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணோம்னா 3 பேரை வந்து ஒரு இடத்துக்கு ஹண்ட் பண்ண வந்து போயிருக்காங்க. குரூப் வந்து வானத்தில் பறக்கிறத பற்றி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோன் வந்து ஃபேமஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து ஒரு டென்ஷனுக்குள்ள வந்து வந்திருக்காங்க. குரூப்பும் வந்து அந்த இடத்துக்கு விட்ட உடனே அப்படியே மறைஞ்சு போகுது. அப்புறம் அந்த டென்ஷனுக்குள்ள அவங்க போகும்போது இங்கே ஏதோ பெரிய மாஸ்டர் இருக்கும் போல. அப்புறம் இந்த பையன் இருக்கான்ல, இவனோட ஸ்கில்ஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று மாறுமாமா. அதை பற்றி நினைச்சு இவங்க வந்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஒரு மாஸ்டர் வருது, இதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறா. இங்கே நம்ம சாலியை கட்டுறாங்க. நிறைய மர மனுஷங்களாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க கூட வந்து பயங்கரமாக சண்டை போட்டு சாலி அட்டாக் பண்ண சின்ன மாஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது அவன் வந்து அது வந்து அசால்ட்டாக ஃபயர் பால் யூஸ் பண்ணி வந்து கொண்டுறா. அப்புறம் அந்த ஷீல்டு அட்டாக் பண்ணுற கொமுரு இருக்காரு தெரியுமா, உன்னோட ஆரா வந்து என்ன அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு நம்மளோட சாலி கிட்ட. இதை வந்து ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ஆனாலும் இதனால மேப்பில் சமாளிக்க முடியாது. சரி மேப்பிலோட வைட்டாலிட்டி என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது, நீ அவகிட்டே கேட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு சாலி சொல்றா. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த மனுஷங்களெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னவா இருந்தா என்ன, நம்ம கில்டை வந்து ஒரு ஸ்டைலாக மாற்றணும் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கில்டில் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நடக்குது. ஆப்பிளோ கமரோ வந்து சஜஷன் சொல்றா. கமரோ இந்த நடக்க போற 3rd ஈவெண்ட் அண்ட் 4th ஈவெண்ட், அது மட்டும் இல்லாமல் 3rd லெவலை பற்றி நம்ம வந்து பேசியாகும். இந்த 3rd ஈவெண்ட் இருக்கு தெரியுமா, அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து நடக்க போகுது. அந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட காசுமி மேப்பிள் நம்மளுக்கு வந்து இன்னும் 3 எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது நம்மளோட மேப்பிள் வந்துட்டு சரி அந்த வேலையை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மெம்பர்ஸை வந்து தேடுறதுக்காக வந்து போயிருக்கா. கில்டு போர்டில் வந்து நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுவோம் அப்படி சொல்லிட்டு போய் அங்கே பார்த்தா அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாலியும் மேப்பிள் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து போகிறாங்க. இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு மேப்பிள் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் 2 பொண்ணுங்களை பார்த்துருப்பாள். அதே பொண்ணுங்களை வந்து பார்க்குறா. அவங்க கிட்ட போயிட்டு வந்து அப்புறம் பேசுகிறா. அவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்கில்ல வந்து மேக்ஸர் பண்ணியிருக்காங்களாமா. லைக் யாரு மாதிரி நம்மளோட மேப்பிளும் அண்ட் சாலியும். நம்ம மேப்பில் போய் அவங்க கிட்ட பேசுகிறா கில்ல சேருக்காக. அவங்க வந்து பயந்துடுறாங்க. என்னை பார்த்தாலும் பயப்படாதீங்க, நான் வந்து கில்ல சேருக்காக தான் உங்ககிட்ட வந்து பேசலான்ட்டு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்களே கில்டில் சேர்றவர்களாம் பவர் கிடையாது, நாங்கள் இப்போ நியூ பீஸ் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கில்டோட மாஸ்டர் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கா. அப்புறம் சாலி அங்கே வந்தார், என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களை கூட்டு போகலான்னு நினைக்கிறேன். சாலிக்கு வந்து அவங்க 2 பேரும் பிடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம சாலியும் நம்ம காஃபி குடிச்சிட்டே வந்து கில்டை பற்றி பேசுவோமா அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. அவங்களும் காஃபி குடிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு. என் பேர் வந்து சாலி, இவ பேர் வந்து மேப்பிள், நீங்கள் யார்? பொண்ணு பேர் வந்து மே, ஒரு பொண்ணு பேர் வந்து மியூ. நாங்கள் 2 பேரும் பேராக இருக்கும், எங்களோட எஜிலிட்டி வந்து கம்மி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் எஜிலிட்டி கம்மி தான் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் சொல்கிறா. சாலியும் நம்மளை ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நாங்களும் அப்படி தான். ஆனால் மேப்பிள் வந்து 2nd லெவலே ஃபேமஸ் ஆகிட்டா. அப்போ வந்து நம்ம மிக்ஸ் ஆன வந்து ஃபேமஸ் ஆகுமா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆவீங்க. இவங்களை பார்த்தா கில்ல சேர்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு சாலி கிட்ட கேட்கும்போது சாலி இவங்களை பார்த்தா நல்லா தான் இருக்காங்க, நம்ம கில்ல வந்து சேர்த்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்லிட்டு இவங்க கிட்ட காட்டிடுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு டென்ஜுவானுக்குள்ள வந்து கூட்டிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் எங்களுக்கு
எங்களுக்கெல்லாம் சண்டை போட தெரியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சும்மா இருந்தால் போதும், நாங்கள் வந்து பார்த்துப்போம், எங்கள் பின்னாடியே வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து நம்மளோட மேப்பிலும் சேலையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேத்துக்கு வந்து ஒரு அடியப்படாது, அதுக்கு நான் கேரண்டி அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த மரம் மாதிரி ஒரு இது இருக்கும் தெரியுமா, உல்ஃப் மாதிரி ஒரு மரம். அது கூட நம்மளோட சேலியும் அவளோட உல்ஃபும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவளோட ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி நிறைய பேரை வந்து அவள் போய் அது கூட வந்து சண்டை போடுறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளோட ஆரா மேஜிக் யூஸ் பண்ணி வேற அதை வந்து அடிக்கிறா. அப்புறம் அந்த உல்ஃபும் நம்மளோட சேலி அதுக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிற கேப்பில் அது வந்து வெறியாகி ஒரு மாதிரி வந்து அட்டாக் பண்ணுது இவங்களை. அதாவது நம்ம மேப்பில் வந்து அட்டாக் பண்ண பார்க்குது. அப்போ மேப்பில் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளோட ஷீல்டை வச்சு தடுக்கிறா. அப்புறம் நம்மளோட சேலியும் அவளோட எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ணி அந்த ஒரு உல்ஃப் மாதிரி இருக்கிற இதை வந்து தோக்கடிக்கிறா. இங்கே சூப்பராக சண்டை போடுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல, எங்கள் கில்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான், நீங்கள் பார்த்து அசந்துருவீங்க, எங்ககிட்ட வந்தீங்கன்னா நீங்களும் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க தான் நம்ம கில்டோட நியூ மெம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க. ஆப்பிள் வந்து எப்போவுமே ஒருத்தவங்கள ஸ்ட்ரேஞ்சர்ஸை செலக்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்கள்கிட்ட கேளு அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட சொல்லும் போது, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குனியும் போது அந்த பெஞ்சே வந்து உடஞ்சிச்சு. என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறோம். நம்மளோட கராமாவும் உங்ககிட்ட வந்து டிஸ்ட்ரக்டிவ் பவர் வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர்த்த பார்க்கும்போது மேப்பிலும் என்னையும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து நம்மளோட சேலி யோசிச்சுட்டு இருக்கு. நம்மளோட சேலி வந்து இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த எபிசோட வந்து அப்படியே முடிக்கிறாங்க. நம்மளோட மேப்பிலும் அந்த நியூ அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்களே, அந்த பொண்ணுங்களை வந்து ஒரு டென்ஜோனுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கா. அவங்களும் அந்த டென்ஜோனுக்குள்ள அந்த மாஸ்டரை வந்து அழிச்சிட்டு மறுபடியும் அந்த என்ட்ரன்ஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டலில் போய் என்னன்னா மறுபடியும் அவங்க வந்து என்ட்ரன்ஸுக்கு போயிடுவாங்க. அவங்க என்ட்ரன்ஸுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாஸ்டர் வந்து திரும்ப வந்து கொள்றது ஒரு போரிங் தான். ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதை விட கொஞ்சம் டைம் வந்து சீக்கிரமே முடிக்கணும். நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த மாஸ்டர் அழிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம லெவலில் ஏறும். சரி, உள்ள சின்ன மாஸ்டர் இருக்குமே, எப்படி நம்ம சீக்கிரம் உள்ள ஒரு போர்ஷன் குடிங்க அப்படிங்கிற சொல்லும்போது அந்த கேப்சூல் மாதிரி ஒன்று இருக்குது தெரியுமா, அதுக்குள்ள வந்து இவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் அந்த சின்ன மாஸ்டர்லாம் அந்த கேப்சூல் மூலியமாக அழிச்சிட்டு மறுபடியும் அந்த இதுக்கு வந்து போயிடுறாங்க, அதாவது பாஸ் இருக்கிற இடத்துக்கு. இவங்க 3 பேரும் அந்த ஒரு மாஸ்டரை எவ்வளோ குயிக்காக வந்து அழிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து அழிக்கிறாங்க. இப்போ இந்த மாஸ்டரை 3 minutes 2 seconds அழிச்சிருக்காங்க. இதை விட நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவங்க உள்ள போகிறாங்க. இவங்க 3 பேருமே மறுபடியும் அந்த டென்ஜோனுக்குள்ள போய் அந்த மாஸ்டர் வந்து அழிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் வந்து 2 minutes 30 seconds வந்து அந்த மாஸ்டர் வந்து அழிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மே அண்ட் மியூ அப்படிங்கிற பொண்ணு 2 பேரும் வந்து 20வது லெவலுக்கு வந்து போயிட்டாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த மே அண்ட் மியூ அப்படிங்கிற பொண்ணுங்க 2 பேத்துக்குமே வந்து ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து கான்குரர், இன்னொன்று வந்து டெஸ்ட்ராயர். அது மூலியமா அவங்க வந்து அவங்களோட ஹேமர் வச்சு நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அழிக்க முடியுமா. ஆனால் 2 பேத்துக்குமே ஒரே பவர் தான், பட் டிஃப்ரெண்ட் பேர். அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பவர் வந்து இப்போ 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படியெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி அப்படிங்கிற பையன் இருக்கான் தெரியுமா, உனக்கு வந்து ஃபயர் பவர் எல்லாம் சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புது வெப்பன் கூட இப்போ தரேன் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் ஹேமர் ஒன்று இருக்குது. அந்த கிறிஸ்டல் ஹேமரை கொடுத்தோன்னா அவங்க 2 பேரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் நம்மளோட மேப்பிலும் குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு மறுநாள் வர அவங்களும் வந்து எல்லாரும் வந்து வெளியே போயிட்டாங்க. கண்ணாடி குவிஸ்ட்டை வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கான். அண்டு கசுமி வந்து அவள் வந்து மெட்டீரியல் எல்லாம் எடுக்க போயிட்டா. அண்டு நம்மளோட சாலி அந்த 2 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு லோ எஜிலிட்டியில் எப்படி வந்து சண்டை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவும் நானும் இப்போ போகிறேன், ஏன்னா எனக்கு நியூ ஸ்கில் அந்த மாதிரி எதுவும் கிடைக்க வெளியே போனா அப்படி சொல்லிட்டு அவனு போகும்போது, அப்படி போறியா, என்னோட பெட்டு எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படி சொல்லிட்டு அவரோட பெட்டு வந்து கொடுத்துட்றா. இவரும் அந்த டேர்ட்டில் கிட்ட அவன் மாஸ்டருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி, உன்னை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க பாரு, இதே நான் உனக்கு கொண்டு போய் வித்துட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது அந்த நத்தை வந்து கதறுது. அப்புறம் நம்ம கமராவும் ஒரு ஹிடன் டென்ஜோன் வந்து கண்டுபிடிக்கிறான். இது எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். அப்புறம் அப்படி இங்கே காட்டுறாங்க நம்மளோட சாலியும் அந்த 2 பொண்ணுங்க வந்து பயங்கரம் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க நல்லாவே சண்டை போடுறாங்க. சாலியும் நீங்கள் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய டீச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அந்த கண்ணாடி அப்படிங்கிற பையனை காட்டுறாங்க. இவனுக்கு வந்து அடுத்து என்ன பவர் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூப் மூலியமா வந்து அவன் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த கியூப் தான் வந்து இவனுக்கு ரேண்டமாக ஒரு பவர் வந்து சூஸ் பண்ணி தரும். அது வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கா. ஒரு 1 hour ஆகுமாமா. அப்புறம் நம்ம கசுமையை காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஷியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கு. அதோட யூஸ் என்னன்னா, ஷீப் மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்குல்ல, அதோட தோலை உரிச்சுடுறதே இதோட வேலையே. இந்த நேரத்தில் மேப்பில் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போடுறேன். என்னன்னு பார்த்தா நம்ம மேப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள வந்து சுருண்டு கிடக்குறா. அவன் வந்து ஷீப் கூட சண்டை போடும்போது எனக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்னை ரிலீஸ் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு ரிலீஸ் பண்ணி விட்றா. அவனோட மேப்பிலுக்கு வந்து ஒரு புது ஸ்கில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால, அதோட பேர் வந்து ஊலியாமா. அதாவது அவன் வந்து ஷிப் மாதிரி வந்து மாறிடுவா. அது மட்டும் இல்லாமல் அந்த தோல் ஃபுல்லாமே வந்து இவனால் வந்து பாய்சன் ஆக்கிட முடியும். அதனால எனிமினால இவகிட்ட நெருங்கவே முடியாது. பார்க்கறதுக்கு நல்ல பவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கசுமி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே வந்து நம்ம கரோமா வந்து காட்டுறாங்க. அவனோட ஷீல்டு அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த டென்ஜோனுக்குள்ள வந்து பாஸை வந்து தோக்கடிக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு புதையல் பெட்டி வந்து கிடைக்குது. நம்மளோட கரோமாவுக்கும் வந்து பார்த்தோம்னா அது தோக்கடிச்சனால அவனுக்கு ஒரு புது ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கு. அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் அவனுக்கு வந்து யூனிக் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு சூட் கிடைக்குது. அதை போட்டு என்னை கர்ஸ் பண்ணாமல் தான் சரி அப்படி சொல்லிட்டு அதை போட்டு வந்து அவன் சண்டை போடுறான். பயங்கரமாக இருக்குது. அங்கே இருந்த ஜாம்பி மாதிரி இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக தோக்கடிக்கிறான். அப்புறம் நம்மளோட மேப்பிலும் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து காட்டுறாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல. அவங்க அம்மாவை நீங்கள் நைட் தானே எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோயினுக்கு டெனிவோலன் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வருது. நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிறா. அவங்களையும் அவங்க அம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்களையும் அவரோட டேர்ட்டலில் கூப்பிட்டு போய் பக்கத்தில் ஒரு லேக் இருக்காமா, அந்த லேக்கில் வந்து ஒரு ஹோலி வாட்டர் இருக்காமா, அது இந்த பொண்ணுக்கு கொடுத்தா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எடுக்கிறதுக்காக தான் இப்போ போயிட்டு
இருக்காங்க. இவங்களே போயிருக்கலாமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா அந்த லேக்குக்கு போகிற வழியில் வந்து நிறைய ஜாம்பிஸாக இருக்கும். ஸோ அது வந்து எங்களை அட்டாக் பண்ணிடும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. ஒரு ஃபைனலாக அவங்க வந்து அந்த ஹோலி வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், யாருன்னே தெரியாது, எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஹோலி வாட்டர் இருக்கும் தெரியுமா, அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து க்யூர் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு மிஷினை வந்து காட்டுது. ஹீரோன் அந்த பொண்ணை க்யூர் பண்ணுறதுக்காக அதுவும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறேன். எனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ண போறீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. சரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு ரிங் வந்து தேவைப்படுது. அது வந்து லார்ஜ் சிட்டியில் இருக்கும். எது அந்த நியூ பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல விளையாடுவாங்களே அந்த இடத்துல கிடைக்கிற ரிங் தானே, அது ஏன்ட்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி, உங்ககிட்டே இது இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், என் பொண்ணுக்கு நான் போட்டுடுறேன் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி வந்து அவங்க போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோன் நான் எதுவுமே பண்ணல அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஒரு ரிங்கை போட்டோடனே அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி பண்ணுறா, ஒரு மாதிரி பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வந்து ஓடிடுறா. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு தேர்ட் மெசேஜ் வந்திருக்கு. இங்கே எங்கே சர்ச் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறா. கேட்கும்போது இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்காங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து போகும்போது அந்த பொண்ணு வந்து அங்கே தான் இருக்கா. என்ன பிரச்சனைனா அவளுக்குள்ள இருக்கிற ஒரு டீமன் வந்து இவளை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோனும் அந்த ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அந்த டீமன்ஸ் கூட எல்லாத்துக்கூடயும் சண்டை போடுறா. பட் அந்த டீமன்ஸ் வந்து அடங்குற மாதிரியே தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோனும் அப்படி இப்படி சண்டை போட்டு அந்த டீமன்ஸ் எல்லாம் வந்து தோக்கடிச்சிடறா. அப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த டீமனை வந்து வெளியே போயிடுது. அந்த பொண்ணு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க அந்த பொண்ணு. ஆனால் கண்ணு கூட திறக்க மாட்டேங்குது. அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு இன்னொரு கொஸ்ட் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு வந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. அதாவது அந்த மெசேஜ் பேர் வந்து லவ்விங் சாக்ரிஃபைஸ். பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் எங்கேயோ ஒரு போர்ஷன் வந்து கிடைக்குமாமா. அந்த போர்ஷனை இந்த பொண்ணு மேலே போட்டோம்னா வந்து இந்த பொண்ணு குணமாயிருவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து போய் பார்க்குறாங்க. அவங்க நினச்ச மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த போர்ஷன் வந்து கிடைக்குது. அந்த போர்ஷன் எடுத்து இந்த பொண்ணு மேலே போடுறாங்க. பொண்ணு மேலே அப்ளை பண்ணோடனே அந்த பொண்ணுக்குள்ள இருந்து ஒரு ஏஞ்சல் வந்து வெளியே வரா. அந்த ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சுல, அந்த மான்ஸ்டர் கூட இந்த ஏஞ்சல் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாமா. ஆனால் ஒரு காரணனால இவங்களால வெளியே வர முடியல அந்த பொண்ணுகிட்ட இருந்து. இப்போ நம்ம ஹீரோனோட ஹெல்ப் மூலியமா அவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்கில் வந்து கிடைக்குது. அப்புறம் அந்த பொண்ணு வந்து மைக்கேல் தான் நினைச்சுக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு வந்து லவ்விங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கு. மேப்பிலும் கில்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு நியூ சூட் வந்து கிடைச்சிருக்கு, அதை பார்க்குறீங்களா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒரு சூட் வந்து எல்லாத்துக்கும் காமிக்கிற. எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் நீ வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கில் வேறு கிடைச்சிருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் வந்து அந்த ஸ்கில்லை வந்து காட்டுறேன். அதாவது அந்த லவ்விங் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஸ்கில் வந்து போடுறா. அது போட்டோன்னா அவளுக்கு ரெக்க அண்ட் ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து மாறிடுறா. இருந்து எல்லாருமே பயங்கர ஆச்சரியத்தோட வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே இருக்கிற ஜாம்பிஸ்னால உள்ள வர முடியல. இந்த ஒரு லவ்விங் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற பவர் மூலியமா இப்படி ஒரு கவர் வந்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேப்பில் டிஃபென்ஸ் இருக்கு, இது எதுக்கு வாங்கினா அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட மேப்பில் வந்து நம்ம நினைச்சதை விட பயங்கரமாக வந்து பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க உன்னோட வைட்டாலிட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது 1000க்கு மேலே இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் வந்து சொல்லிட்டு ஃப்ளேம் எம்பியர் கில்டு இருக்கிறவங்களும் நம்ம கில்டுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்துருச்சு. அந்த மேப்பிள் ட்ரீ அந்த கில்டு தானே, அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டில் கூடிய தேர்ட் பிளேஸில் அந்த மேப்பிள்ன்ற பொண்ணு வந்தால அவள் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அவள் மேலே ஒரு கண் எப்போவுமே இருக்கும். நம்ம கில்டில் இருக்கிற எல்லாருமே அந்த கில்டை விட பவர்ஃபுல் தான். அப்படி இருந்தாலும் அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை சொல்ல அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கில்டில் எல்லாருமே அந்த தேர்ட் ஈவெண்ட்டை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டோட பேர் வந்து கவெண்ட். ஏன் கவெண்ட்னா நிறைய கவுஸ் எல்லாம் இருக்குமாமா. அந்த கவுஸை ஹண்ட் பண்ணும்போது இந்த கவுஸோட பெல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரிவார்டெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆகிடுறாங்க. இந்த 2 பொண்ணுங்க புதுசாக வந்தாங்களே, அந்த பொண்ணு கசுமி அண்ட் நம்மளோட கன்னடா எல்லாருமே வந்து பயங்கரமாக ரெடியாக இருக்காங்க அந்த தேர்ட் ஈவெண்ட்டுக்காக. கன்னடாவும் எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நம்மளோட அமோராவும் நான் வந்து கொஞ்சம் ரகடாக இருக்கேன், எல்லாரும் க்யூட்டாக ரெடியாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டேர்ட்டில் வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி பண்ணுது. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்து காட்டுறாங்க. எல்லாருமே அந்த கவுஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி அந்த பெல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை நினச்சி கவலையாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து அவளுக்கு சூட்டே ஆகாது, அவனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடியும். இந்த மாதிரி கவுஸ் எல்லாம் அவனால் ஹண்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு அட்வைஸை கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்களாம் அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. மேப்பிள் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் பரவாயில்ல உன்னோட பெஸ்ட்டை தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து என்னோட பெஸ்ட்டை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பிள் வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் யோசிச்சுட்டு அந்த மலைக்கு வந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். அங்கே போனால் அதே மாதிரி நிறைய கவுஸ் எல்லாம் இருக்குது, அதை ஹண்ட் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிறா. அப்புறம் அந்த டர்ட்டிலும் இவங்களும் வந்து தெரியாமல் வந்து அப்படியே கீழே வந்துடுறாங்க. நம்மளோட ஹீரோனோட அந்த டிவோர்டு பவர் இருக்குது தெரியுமா, எல்லாமே வந்து யூஸ் ஆயிடுது. நம்மளோட ஹீரோயினும் ஐயோ என்னோட டிவோர்டு பவரெல்லாம் போச்சு அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு அங்கேருந்து ஒரு காயின் கிடைக்குது, அதையே வந்து எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் ஒரு சர்ச்சுக்கு வந்து போகிறா. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பா தெரியுமா போன எபிசோடில் ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சு தான் இது. அவளும் இந்த இடமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று மிதிச்சு டெலிபோர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுறா. இடத்துல போய் பார்த்தா ரவுண்டாக ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு, எனக்கார சாப்பாடு என்ன தேடி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து இவ கூட சண்டை போட வருது. நான் வந்து முழுங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அது வந்து சொல்ல நம்ம ஹீரோயின் வாடா ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அது கூட வந்து சண்டை போடுறா. டைமில் அந்த மான்ஸ்டர் வந்து நிறைய செயின் யூஸ் பண்ணி அவளை லாக் பண்ணிடுது. அப்புறம் அந்த ஃபூலி அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது தெரியுமா, அதையும் வந்து யூஸ் பண்ணுறா. அவளுக்கு வந்து அதுக்குள்ளேருந்து என்ன பவர் யூஸ் பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் தான் சைரப் அவேக் என்னோட பவரை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த டர்ட்டில் வந்து அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுது. அந்த டர்ட்டிலும் அதோட பவர் அதாவது ஸ்பிரிட் கெனான் அப்படி சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது, அது யூஸ் பண்ணி வந்து வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணும்போது அது வந்து உருமாறிடுது. வந்து உருமாறி நிறைய கைகளாக வந்து அதுக்கு வருது. நம்ம ஹீரோயின் வந்து அதை வந்து நெருப்பு மாதிரி பண்ணி அதை வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி முழுங்கிடுது. இங்கே நம்ம ஹீரோயின் மேப்பில் வந்து நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்கும்போது அப்படியே நம்ம மேப்பில் காட்டுறாங்க. அதை
அதோட வயிற்றுக்குள்ள வந்து இருக்கா. அவளுக்கு வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரில. அவளோட ஹெச்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அவள் வந்து இதை நான் சாப்பிட்டே வந்து கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வயிற்றுக்குள்ள வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. மான்ஸ்டரோட வயிற்றை சாப்பிட்டே அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அழிச்சிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு சீப்பிங் சாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து மறுபடியும் புதுசாக கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் சர்ப்ரைஸ் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அந்த ஃப்ளேம் எம்பையர் குரூப் வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து இவங்க பயங்கரமாக பிளான் போட்டு அந்த கவுஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று இல்லை 2 இல்லை 100 கணக்கான கவுஸ் வருது. அந்த கவுஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி அதோட பெல்ஸ் எல்லாம் வந்து இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த டீமோட லீடரும் எங்களோட கில்டில் இருந்தா இது ஒரு பெரிய விஷயம், இதுதான் நம்மளோட சக்ஸஸ் அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது இங்கே அப்படியே அந்த டீமை வந்து காட்டுறாங்க. ஃப்ளேம் எம்பையர் வந்து பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த மேப்பிள் ட்ரீக்கு முன்னாடி ஒரு கண்ணே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு வந்து ஏஞ்சல் பவர் வந்து கெயின் பண்ணா. ஆனால் இப்போ வந்து மான்ஸ்டர் பவர் கெயின் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹோலி ஸ்வார்ட் அண்ட் ஃப்ளேம் எம்பையர் இவங்க தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி லெவல் 3க்கு வந்து போய்கிட்டாங்க. ஆனால் இந்த தடவை ஒன்றும் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, ஆனால் எனக்கு வந்து கவுண்டர் ஸ்கில் கிடைச்சிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்த 3rd லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். எல்லாருமே பிளான் போட்டு ஒரு மாஸ்டர் இருக்குது. இந்த மாஸ்டர் வந்து அழிச்சாங்கன்னா அவங்க வந்து 3rd லெவலுக்கு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இதை வந்து நான் பார்த்துக்கிறேன், என் கையில் விட்டுருங்க. பிரிடேட்டர் அப்படிங்கிற ஒரு பவர் யூஸ் பண்ணுறா. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாஸ்டர் வந்து தோக்கடிச்சிருப்பால, அந்த மாஸ்டர் வந்து எழுந்து வருது. இந்த ஒரு மாஸ்டரும் இது கூட வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கு. எல்லாருமே வந்து பயங்கரமாக பார்த்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்பில் வந்து புரிஞ்சிக்கவே முடியல, எப்பவுமே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அவளோட ஹேமரை யூஸ் பண்ணிட்டு ஒன் மாதிரி பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அவளோட ஷீல்டை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பால் மாதிரி ஆகி அதுலேருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து எழுந்து வரா. இப்போ மான்ஸ்டரான நம்ம ஹீரோயின் அண்ட் பக்கத்தில் இருக்கிற மான்ஸ்டர் இவங்களுக்கு நடுவில் பயங்கரமான சண்டை நடக்கும். அதில் நம்ம ஹீரோயின் அதில் வந்து எப்படியோ தோக்கடிச்சிருவா. ஹீரோயினும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் நான் வந்து தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிருகத்திலேருந்து வெளியே வரா. இது வந்து என்ன பவர் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது அட்ராசிட்டி, என்கிட்ட வந்து 1000 HP இருக்கும், நான் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக தோக்கடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இது வந்து சூப்பரான பவராக இருக்கும் போலே அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்மளை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா. அப்புறம் அவங்களும் 3rd லெவலுக்கு வந்துறாங்க. 3rd லெவல்னா நியூ வேர்ல்டு தான். 1, 2 விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் மெக்கானிக்கில் தான் இயங்குது. எல்லாருமே பிரிஞ்சு இந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு அங்கிள் வந்து பார்க்குறா. அவர் வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படி சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறா. அப்புறம் அங்கே ஒரு அங்கிள் இருந்தார்ல, இந்த இடத்த பற்றின ஸ்டோரி கேட்குறியா, அதாவது என்னோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிட்டியோட சென்டரில் ஒரு இடம் பார்த்துருப்பீங்க, அங்கே தான் மிஷின் கார்டு வந்து இருக்காரு. அவர் தான் இந்த மிஷின்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணார். இந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு யாருனாலையும் வந்து கற்றுக்கவே முடியல. ஆனால் இனிமேல் தான் கதையே ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் வந்து 2nd ஜென்ரேஷன் வந்து இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் கண்டுபிடிச்ச மிஷின்ஸ் எல்லாத்தையுமே இப்போ சாதாரணமாக மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அட்வான்ஸ்டாக ஒன்று வந்துச்சுன்னா பழசை வந்து அவங்க தூக்கி வீசிடுவாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவன், அதனால தான் என்னையை வந்து தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. அவன் செகண்டாக இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து அவங்கள வெறுத்துட்டே தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. இந்த கதையை சொன்னதுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா அவர்கிட்ட. நம்ம ஹீரோயின் சென்டருக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு தேட்டரில் போயிட்டு இருக்க ஒருத்தரும் வான் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் போகிற இடம் ஒரே புகை மூட்டமாக இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தோடனே அந்த ஒரு மாஸ்டர் வந்து எக்யூப் பண்ணி அப்புறம் அதுலேருந்து தப்பிச்சிடறா. அப்புறம் அந்த டர்ட்டில் வந்து சேஃபாக கீழே வர. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வச்சுட்டு ஒரு வீடு வந்து பக்கத்தில் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறா. அங்கே போய் பார்த்தா ஒரு துரு பிடிச்ச ரோபோட் வந்து உட்காந்துருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து மரத்துக்கிட்ட இருந்து ஒரு காயின் எடுத்திருப்பாள். அந்த காயின் போய் அந்த மிஷினில் போய் ஒட்டி அந்த மிஷின் வந்து அப்படியே ஆக்டிவ் ஆகுது. அதுவும் நான் வந்து ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்தேன், ஆனால் நான் இப்படி ஆகிட்டேன், ஆனால் இந்த தடவை உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கொல்ல வரும்போது நம்ம ஹீரோனோட டேர்ட்டில் அதாவது சைரப்பை யூஸ் பண்ணி அவனை லாக் பண்ண சொல்லிட்டு சைரப் வந்து லாக் பண்ண உடனே நம்மளோட ஹீரோன் வந்து அதை வயிற்றுக்குள்ளே விட்டு அந்த ஒரு காயின் வந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்க. ஆனால் அந்த ஒரு காயின் இருக்குது தெரியுமா, அது நம்ம ஹீரோனோட நெஞ்சில் வந்து ஒட்டிக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த காயின் பவரை யூஸ் பண்ணாதான் இந்த ஒரு ஆப்போனண்ட்டை வந்து தோக்கடிக்க முடியும். அந்த ஆப்போனண்ட் ரோபோட் இருக்குது தெரியுமா, அது வந்து பயங்கரமாக வந்து அப்கிரேட் ஆகி நம்மளோட ஹீரோனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் அந்த ஒரு பவரை பற்றி வருது. அந்த பவர் பேர் வந்து மிஷின் கார்டாமா. நம்ம ஹீரோனும் மிஷின் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் வந்து யூஸ் பண்ண நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே டோட்டலாக வந்து ஒரு பெரிய ரோபோட் மாதிரி வந்து மாறி அந்த ஒரு ரோபோட் வந்து நம்ம ஹீரோயினை என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவரோட பவர் யூஸ் பண்ணி நல்லா அந்த ரோபோட் வந்து அட்டாக் பண்ணுறா. அப்புறம் நம்மளோட ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த ஒரு ரோபோட் வந்து அட்டாக் பண்ணுறா. அந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிற பவர் ஒர்க் அவுட் ஆகி அந்த ஒரு ரோபோட்டை வந்து அழிச்சிருது. நம்மளோட ஹீரோயின் அந்த ரோபோட்டை அழிச்சு முடிச்சுட்டு இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கத்த இந்த எபிசோட வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஹீரோயின் மேப்பிள் அவளுக்கு வந்து ஒரு புது பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த பவர் வந்து காட்டுறா. டீப்ளோய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் பவர், அதாவது அவளுக்கு வந்து புதுசாக ஒரு மிஷின் பவர் வந்து கிடைச்சிருக்கும்ல, அதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பண்ணி காமிக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆயிடுறாங்க. அந்த பவர் இவங்க நினைச்சதை விட பயங்கரமாக இருக்க, என்ன ஆச்சுன்னு கூட அங்கே இருந்தவங்களுக்கு தெரியல. அப்புறம் நம்மளோட சாலியும் நீ தான் எங்களோட சீக்ரெட் வெப்பனே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து சொல்றா. அந்த 4th ஈவென்ட் அதாவது கில்டு காம்படிஷன் அது வந்து ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்ச நாள்லேயே வந்துடும். அது வரதுக்குள்ள நம்ம வந்து டெவலப் பண்ணி ஆகணும். ஃப்ரிடரிகா எங்க, அவ வந்து மேப்பிள் ட்ரீயை வந்து கண்காணிக்க போயிருக்கா. யாருன்னே தெரியாதவங்க அந்த கில்டில் இருக்காங்களாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட கில்டு வந்து நம்ம நினைக்கிறத விட பயங்கரமாவே இருக்கு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே காட்டுறாங்க நம்மளோட மேப்பிள் அப்புறம் அந்த மற்ற பொண்ணுங்களா இருப்பாங்க தெரியுமா, நதி
நதியில வந்து விளையாண்டுருக்காங்க. இந்த ஒரு சம்மர்ல இந்த மாதிரி தண்ணியில விழுந்து விளையாடுறது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாலி அண்ட் ஹீரோயின் எல்லாம் வந்து படுத்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஈவெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்க போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் சொல்லும்போது இங்க நம்ம கசுமையை காட்டுறாங்க. நிறைய ஸ்கில்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவும் வந்து அவனோட லெவலை வந்து தேர்ந்தெடுத்துட்டான். அப்புறம் இங்க நம்மளோட ஐஸை காட்டுறாங்க. நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மளோட ஐஸும் வந்து டென்ஜுவனுக்குள்ள வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து அழிக்கிறா. அழிச்சு முடிச்ச உடனே அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கிடைக்குது. அதாவது ஒரு புதையல் வந்து கிடைக்குது. அதுல ஒரு சூட் வந்து இருக்கு. அந்த ஒரு சூட் வந்து அன்பிரேக்கபிள் ஆமா. ஸோ நம்ம இவ்வளோ வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. மேப்பிலும் இன்னைக்கு டே வந்து நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லும்போது நம்மளை யாரோ கண்காணிக்கிறாங்க. ஏய் வெளியே வா, நான் உன்னை ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு வந்து வெளியே வரா. நீ பார்த்ததை வந்து நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாலி சொல்றா. மேப்பிலும் ஹே நீ தானே அந்த ஃபிடரிக்கா, எதுக்கு இங்க வந்து எங்க கூட விளையாடவா, அது கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஃபிடரிக்கான்னு சொல்லி எங்களோட கில்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் வந்து கேட்கறா. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் வந்து கேட்கணும். நம்ம வந்து போட்டி போட்டுப்போம். ஒருவேளை நீ வந்து தோத்துட்டீங்கன்னா அந்த ஃபிளேம் எம்பியரர் அண்ட் உங்களோட கில்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து தரணும் அப்படி சொல்லுவோம். அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிடரிக்கா அண்ட் நம்மளோட சாலியை வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வேற இடத்துல சண்டை போடுறதுக்காக போறாங்க. இங்க நம்மளோட மேப்பில் நம்ம கொஞ்ச நேரம் மீன் பிடிப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து சொல்றா. இங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த புதுசா வந்த பொண்ணு சாலியும் வந்து அந்த ஃபயர் பால் வச்சு அட்டாக் பண்ண முடியல. அவ வந்து மல்டி பேரியரை போட்டாலும் நம்ம ஹீரோன் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து அவளை அடிக்கிறா. பட் அவ வந்து அதுக்கு ஈக்குவலா வந்து அடிக்கிறா. நம்மளோட சாலியும் கோவாக்ஸ் அட்டாக் அப்படி சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணா. இது என்ன அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா. ஏன்னா எந்த ஒரு பிளேயர்ஸுக்குமே அந்த அட்டாக்கை பத்தி தெரியாது. இவன் மட்டும் புதுசா வந்து யூஸ் பண்றா. அப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நல்லா சண்டை நடக்குது. ஒருவேளை அந்த அட்டாக் வந்து அவரோட பவர் வந்து கூல் டவுன் பண்றதா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பொண்ணு யோசிச்சுட்டு அவளை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண பாக்குறா. அந்த கல்லுகள் எல்லாம் இவரை நோக்கி வர காசு கடை அப்படிங்கிற ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணிட்டு இது என்னை யூஸ் பண்ண வச்சுட்டு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து கேட்கறா. அந்த பொண்ணு ஓகே நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன். இப்போ வந்து உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து சொல்லிடுறேன். அந்த ஃபிளேம் எம்பியர்ல இருக்கிற தலைவியான மீ அவ வந்து 4th ஈவெண்ட்ல வந்து ட்ராப் தான் வந்து யூஸ் பண்ண போறா. நீ வந்து கேட்ட மாதிரியே நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். சரி நான் வந்து போறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறா. என்னதான் அந்த போட்டியில் நான் தோத்து இருந்தாலும் அவளோட சீக்ரெட் ஸ்கில் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் வந்து மீ கிட்ட சொன்னேன். எனக்கு பாராட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து போக நம்ம சாலியை காட்டுறாங்க. அதெல்லாமே ஃபேக் ஸ்கில்ஸ் ஆமா. இந்த மாதிரி எதுக்கு ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபேக் இன்ஃபோ கொடுத்தாதான் நம்மளால அந்த ஈவெண்ட்ல வந்து ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இவ சொல்றா. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து டாப் ரேங்க்ல இருக்கிறவ. அந்த பொண்ணே நீ ஈஸியா தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லும்போது என்னால நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஈவெண்ட்டுக்கான ரூல்ஸ் இருக்கும் தெரியுமா. அந்த ரூல்ஸை சொல்றதுக்கு அந்த டிராகன் வந்து வந்துருச்சு. அதாவது கில்டு காம்படிஷன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கில்டு வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து 5 நாள் நடக்குமாமா. ஹைலைட் என்னன்னா எந்த ஒரு பிரேக்கும் கிடையாது. இந்த கில்டு வந்து 3 விதமா வந்து பிரிக்கப்படும். லார்ஜ், மீடியம் அண்ட் ஸ்மால் அப்படின்னு ஒவ்வொரு கில்டுக்கு வந்து ஓர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம். அந்த ஓர்ப்பை வந்து அவங்க எவ்வளவு சீக்கிரம் தக்க வச்சுக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு பாயிண்ட் வந்து அதாவது அந்த ஓர்ப்பை வந்து அவங்களோட இடத்துல அவங்க வந்து தக்க வச்சுக்கணும். அதாவது 6 மணி நேரம் தக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதுவே நம்ம எனிமியோட ஆர்ப்பை வந்து திருடி நம்ம கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் வந்து போயிடும். ஆக்சுவலா இந்த ஒரு போட்டியில வந்து அந்த ஆர்ப் அப்படிங்கிறது வந்து முக்கியம். 6 மணி நேரத்துக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். எனிமியோட இவங்க கையில இருந்தா இவங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைக்கும். பட் எனிமியோட ஆர்ப் வந்து இவங்க கிட்ட இருந்தா 3 ஹார்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இவங்க வந்து எனிமியோட ஆர்ப்பை திருடிட்டு இருந்தாங்கன்னா எனிமிக்கு வந்து மேப்ல இவங்க எங்க இருக்காங்க அப்படி சொல்ற இடம் வந்து தெரிஞ்சு இவங்க அந்த ஆர்ப்பை வந்து பாதுகாக்கணும்னா 5, 15 and 20 அப்படிங்கிற மாதிரி வந்து டிஃபென்ஸ் ஸ்கில்லை வந்து பாதுகாக்க வேண்டியதா இருக்கும். அந்த ஆர்ப் வந்து டிஃபென்ஸ் ஸ்கில்லை வச்சு பாதுகாக்க வேண்டியதா இருக்கும். இந்த ஈவெண்ட் வந்து டஃபா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சாலி சொல்ல. என்ன டஃப், நம்மள்ட்ட அஃபென்ஸும் இருக்காங்க டிஃபென்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம ஜாலியாக வந்து இது பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்ல ரெஸ்ட்டே இருக்காது. அவங்க வந்து நைட்ல தாக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது. அது மட்டும் இல்லாம நம்ம லிமிட், அதாவது நம்மளோட ஸ்கில் லிமிட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் மறக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து பிரிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஈவெண்ட் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே இவங்க லெவல் அப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த ஈவெண்ட் வரக்குள்ள பல டென்ஜோனுக்குள்ள போய் பல மான்ஸ்டர் அழிச்சு அது மட்டும் இல்லாமல் பல ஸ்கில்ஸை வந்து நிறைய கத்துக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பயங்கரமா எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஈவெண்ட்டுக்கான நாள். நம்ம டாப் 10க்குள்ள வரணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து சொல்றா. இப்போ வந்து அந்த ஆர்பை பாதுகாக்கிறதுக்கு வந்து இவங்க இடத்துல ஒருத்தவங்க வந்து அங்க இருக்கணும். ஒருத்தவங்க எல்லாம் 4 பேர் பக்கம் இருக்காங்க அந்த இடத்துல. அந்த 2 பொண்ணுங்க மேப்பிள் அண்ட் ஐஸ் இவங்க தான் வந்து இந்த இடத்துல அந்த ஆர்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு இருக்காங்க. அண்ட் கரோமோ, சாலி, காசுமி இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா வெளியே போய் அந்த இதை திருடிட்டு வருது. அதாவது மற்றவங்களோட ஆர்பை திருடிட்டு வர போறாங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரியே மற்றவங்களோட கில்டு இருக்கும் தெரியுமா, அந்த கில்டுக்குள்ள வந்து புகுந்து நிறைய பேர்த்த வந்து அடிக்கிறாங்க. அங்க இருப்பானுங்க தெரியுமா, அவனுங்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டிட்டு அவனுங்கிட்ட இருக்கிற ஆர்பை வந்து இவங்க வந்து திருடிக்கிறாங்க. மற்ற ஆர்ப்ஸ் எல்லாம் எடுக்க எனக்கு ஒரு பிளான் இருக்கு, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறா. ஆக்சுவலி இப்போ நம்மளோட இவ சாலி போயிருக்கால அந்த இடம் வந்து கொஞ்சம் மொக்கையான இடம் தான். பட் அவங்க எல்லாம் அடிச்சுட்டு அவ வந்து அந்த இதை வந்து எடுத்துட்டு போயிடுறா. இந்த பொண்ணு வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வேனிஷ் ஆகி ஒரு இடத்துல நெருப்பு பத்த வைக்கிறா. எனிமி வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாம் போக அந்த கேப்ல வந்து நம்மளோட ஹீரோயின் அதையும் வந்து திருடிட்டு வந்து போயிடுறா. இப்போ நம்மளோட சாலி வந்து டோட்டலா 2 ஆர்ப்ஸ் வந்து திருடி இருக்கா. அப்புறம் நம்மளோட சாலி அவரோட நெக்ஸ்ட் ஆர்ப் திருட வந்து போயிடுறா. ஃப்ளேம் எம்பியரர் அண்ட் அந்த ஸ்வாட் கில்டு வந்து என்ன பண்ண போறாங்களோ அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க வெளியே. இங்க அந்த ஸ்வாட் கில்டு இருக்கு தெரியுமா, அவங்கள வந்து காட்டுறாங்க. வரவனுங்க எல்லாம்
பந்தாடிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஃப்ரெடரிகா அப்படிங்கிற பொண்ணு வந்து பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே வந்து காட்டு நம்மளோட பிளான் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஆர்ப்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து போங்க, நான் மற்றதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இங்க ஒருத்தர் சொல்றாரு, நீ இங்க தான் இருக்குன்னு தெரியுது, வெளிவா அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்லும்போது என்ன எப்படி கண்டுபிடிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து சொல்றா. இவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போடுற மாதிரி நிக்க. அப்புறம் அவனும் வந்து அவனோட சூப்பர் ஸ்பீடை போட்டு ஓட நம்மளோட சாலி அவனை விடாம வந்து துரத்திட்டே ஓடுறான். நம்மளோட சாலி வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஆர்பை வந்து திருடணும் அப்படி சொல்லிட்டு வந்து பயங்கரமா சண்டை போடுறா. பட் அவனோட காட் ஸ்பீடை யூஸ் பண்ணி அவன் வந்து எங்கேயோ வந்து போயிடுறான். என்னதான் அவன் வந்து இவளை சுத்தி இருக்கிற மாதிரி இருந்தாலும் பட் அவன் வந்து ஓடிடுறான். அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணிட்டு இங்க அந்த ஃப்ளேம் எம்பியரர் வந்து காட்டுறாங்க. மார்க்கஸ் போட்ட ட்ராப் வந்து எப்பவுமே இதாகாது, அவங்க தான் கில்டு மாஸ்டர், அவங்கள நம்பு, அதெல்லாம் ஓகே, ஆனா நம்ம எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்குமே அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம யாராச்சும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க மீ அப்படிங்கிற பொண்ணு வந்து மத்தவங்க கூட எல்லாம் பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னதான் அவ வந்து பயங்கரமா சண்டை போட்டு அவளோட ஆர்ப்ஸை வந்து பாதுகாத்தாலும் அந்த இடத்துக்கு நம்மளோட சாலி வந்து வந்துடுறா. வேகமா அந்த மீ அப்படிங்கிற பொண்ணோட ஆர்ப் வந்து திருடி இருப்பாரு. திருடுன மட்டும் இல்லாம வேனிஷ் ஆகி அந்த காட்டுக்குள்ள வந்து அப்படியே மறைஞ்சிடறா. அந்த மீ அப்படிங்கிற பொண்ணு அவளோட ஃபிளேமை யூஸ் பண்ணி அந்த காடை வந்து தீயல பத்த வைக்கிறா. ஆனா அவன் வந்து ஓடிடுறான். கில்டு லீடரா இருந்துட்டு அவளை இப்படி ஓட விட்டுட்டேன்னு, அடுத்த தடவை நீ வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து கத்துறா. இங்க அப்படியே காட்டுறாங்க அந்த ஆர்ப்ஸை இழந்த கில்டு மெம்பர் எல்லாருமே இங்க நம்ம ஹீரோன் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இவங்க தான் நம்மளோட ஆர்ப் வந்து எடுத்தாங்க, இவங்களை கொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண. பட் இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்மளோட ஹீரோன் வந்து அந்த ஒரு ஏஞ்சல் பவர் இருக்குல்ல அதையும் வந்து யூஸ் பண்றா. அப்படின்னா இவங்களுக்கு வந்து சுத்தி டிஃபென்ஸ் இருக்கும்ல, இவங்க என்னதான் உள்ள அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு அட்டாக் ஆக மாட்டேங்குது. பட் வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து பயங்கரமா அட்டாக் ஆகுது. இங்க நம்ம மேப்பில் வந்து உள்ள வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருக்க இங்க நம்மளோட ஃப்ளேம் எம்பியரர் அவங்களோட ஒரே ஒரு ஆர்பை வந்து இழந்து நின்று இருக்காங்க. அப்புறம் அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. அந்த ஃப்ளேம் எம்பியரர் அப்படிங்கிற கில்ல வந்து பவர்ஃபுல்லா ஒருத்தர் வந்து இருப்பாரு தெரியுமா, அவர் சண்டை போறதை வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி அவர் வந்து ஸ்வாட் வச்சு பயங்கரமா வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. என்னதான் பக்கத்து கில்ல இருக்கிறவங்க பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவங்க வந்து அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எத்தனை ஆர்ப் எடுத்து வச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா கில்டையும் வந்து முடிச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சொல்லும்போது இன்னும் ஒன்னே ஒன்று இருக்காங்க, அந்த மேப்பிள் ட்ரீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. இங்க நம்ம மேப்பிளோட கில்ட வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து 10 ஆர்ப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நம்ம மேப்பில் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த ரூல்ஸ்ல இருக்கிறபடி அந்த ஆர்ப்ஸ் எல்லாம் 3 மணி நேரத்துல வந்து மறைஞ்சிருமாமா. அந்த மறையிற ஆர்ப்ஸ் தான் வந்து ஒரு பாயிண்டா வந்து கால்குலேட் ஆகும். இப்போ நம்ம வந்து 17வது இடத்துல தான் இருக்கோம். நம்ம இன்னும் நிறைய வந்து பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்குள்ள சந்தோஷப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்மளோட சாலி நான் வந்து இன்னும் நிறைய எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வெளியே போயிடுறா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளோட சாலி வந்து இந்த விஷயத்த பண்றானா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நம்மளோட சாலியும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கில்டையும் வந்து அழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்மளோட கனாடாவும் நானும் போய் வந்து அது வந்து கலெக்ட் பண்றேன், இங்க ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கனாடா இருக்கான் தெரியுமா, அவனும் வந்து போயிடுறான். நம்மளோட கனாடாவும் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு அவங்களுக்கு தெரியாம அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸை திருடிடுறான். அங்க இருந்த எல்லாருமே நம்மளோட கனாடாவை வந்து அட்டாக் பண்ண வர, ஆனா இவன் வந்து ஜம்ப் பண்ணி வந்து தப்பிச்சிடுறான் அங்க இருந்து. அப்புறம் நம்மளோட கசுமியும் நம்மளும் வந்து போக வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோனும் அந்த 2 பொண்ணுங்க தான் இந்த இடத்த வந்து பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே கிளம்பி அப்புறம் நம்மளோட சாலியை வந்து காட்டுறாங்க. நிறைய பேருக்கு கூட சண்டை போட்டு ரொம்பவே டயர்ட்ல இருக்கா. அப்புறம் அங்கிருந்து ஆர்பி எடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படியோ நம்மளோட சாலியை வந்து தப்பிச்சிடுறா. கடைசியில நம்மளோட சாலியை ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்னால முடியல, இது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அவகிட்ட இப்ப 10 ஆர்ப்ஸ் இருக்கு, நம்ம டாப் 10 ஆடணும்னா இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளை வந்து யாரோ வந்து சுத்து போடுறாங்க. நம்மளோட சாலியை யாரோ சுத்து போட அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க இவங்க 3 பேர்த்த காட்டுறாங்க. கில்டுல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டு இருக்கு. அந்த கரோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பார்ல, அவங்களை வந்து ஃபுல் ஹெச்பி குறைச்சு விட்டானுங்க. அப்புறம் அவரோட ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்றாரு. அவருக்கு வந்து பொழைக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு, அண்ட் சாகருக்கும் 50% சான்ஸ் இருக்கு. பட் அவர் வந்து அவங்களால அடிச்சு போட்டுறாரு. இந்த ஒரு பவர் வந்து 0 ஹெச்பில இருக்கும்போது ஒர்க் ஆகுமா. நம்மளோட காசுமியும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கிற சமயத்துல ஒருத்தன் வந்து காசுமி வந்து மீட் பண்றான். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு காசுமி சொல்ல, போன தடவை நீ வந்து ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். இங்க நம்மளோட சாலியும் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஓடும்போது வசமா வந்து சுத்து போட்டுறானுங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த ஃப்ரெடரிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அவளும் இப்போ நான் வந்து உன்னை அடிச்சு போட்டு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிற சொல்லும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க. இங்க நம்ம மேப்பிலுக்கும் நம்மளோட சாலி வந்து ஒரு மெசேஜ் போட்டுடுறா. அந்த ஃப்ரெடரிகாவும் அவளை நல்லா அட்டாக் பண்ணுங்க, அப்பதான் வந்து கேஸ்கேடு அப்படிங்கிற பவர் வந்து யூஸ் பண்ணும். அவளோட பவர் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டானா அவ கூல் டவுன் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவ கூல் டவுன் டைம் வந்து வரவே மாட்டேங்குது. அப்புறம் தான் அந்த ஃப்ரெடரிகா அப்படிங்கிற பொண்ணுக்கே தெரிய வருது அவ சொன்னதெல்லாம் ஃபேக் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சாலியா அப்புறம் அந்த ஃப்ரெடரிகா அப்படிங்கிற பொண்ணு அட்டாக் பண்றா. நம்ம சாலியை வந்து அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறா. பட் கடைசியில நம்மளோட சாலினால சுத்தமா வந்து முடியல. ஏன்னா நம்மளோட சாலி வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல நிறைய தடவை சண்டை போட்டா. அப்புறம் அங்கிருந்த சிப்பாய்களுக்கெல்லாம் மல்டி பேரியர் அப்படி சொல்லிட்டு ஒரு பவரை கொடுத்து ஒரு அட்டாக் பண்றதுக்கு அனுப்பும் போது நம்மளோட சாலியை நான் இது வந்து தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்மளோட மேப்பில் வந்து அங்க கரெக்டா வரா. என்னோட ஃப்ரெண்டு மேல நீ கை வைக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேப்பில் அங்க வந்து நிற்கிறா. அப்புறம் நம்மளோட மேப்பில் வந்து அவளோட மிஷின் பவர் இருக்கு தெரியுமா, அந்த மிஷின் பவர் வந்து ஆக்டிவேட் பண்றா. நீ வந்து நான் மெசேஜ் பண்ணுவேன் எப்படி சீக்கிரமா வந்து அப்படி சொல்லிட்டு சாலி கேட்க, நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வந்து இவ மாறுறான். அந்த காமன்ஸ் பவர் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கும்ல, அதையும் ஹைட்ரா பவரையும் சேர்ந்து வந்து யூஸ் பண்றா.
இவன் இப்படி பவரை சேர்த்து யூஸ் பண்ண அங்க இருக்கிற இடம் எல்லாமே தம்சமாகுது. இந்த ஃப்ரெடரிகா அப்படிங்கிற பொண்ணு வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களும் மேப்ல வந்து டக்குன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த ஃபிளேம் கில்ட சேர்ந்த ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவன் தான் வந்திருக்கான். ஓ மேப்பிலும் அந்த சேலி இல்லையா, இப்போ நான் அவங்களை அடிச்சு போட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணும் எல்லாத்துக்கும் வந்து மெசேஜ் போட்டுடுறா, இப்படி பேசிக் இந்த பையன் வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு. அங்க இருந்த எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான ஷாக்கு. இப்படி சண்டை போட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்மளோட கண்ணாடி அவங்க வந்து வேகமா இங்க இருந்த பொண்ணுங்களும் அவனை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பயங்கரமா வந்து ட்ரை பண்றாங்க. பட் அவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ஒட்டுக்கா போய் அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போக, இதை நான் இப்பவே முடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே அவன் வந்து கத்தி வச்சு முடிச்சிடறான். ஆப்பிள் என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே அவுட் ஆயிடுறாங்க. அப்புறம் அந்த வேற கில்ட சேர்ந்தவனும் அது இப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போக அந்த இடத்துக்கு கரெக்டா மேப்பிள் வந்துடுறான். அப்புறம் அவளோட பிரிடேட்டர் ஏஞ்சல் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த டர்ட்டில் வச்சு அவனை பிடிக்க வைக்க அந்த டர்ட்டில் வந்து இவன் கத்தி வச்சு குத்திடுறான். பட் அந்த டர்ட்டில் இருந்தாலும் வந்து அவனை வந்து பிடிச்சிக்கிறது நல்லா. இந்த தடவை வேணா நீ என்னை தோக்கடிச்சிக்கலாம், ஆனா அடுத்த ஈவெண்ட்ல நான் உன்னை கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்புறம் அவனையும் நம்ம ஹீரோன் வந்து அவுட் ஆக்கிடுறான். இங்க நம்மளோட கசுமையை காட்டுறாங்க. அந்த பையன் கூட இவன் வந்து பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனும் இவ்வளவுதான் உன் பவரா இன்னும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க நடுவில் வந்து பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த பையனும் அவனோட ஸ்வாடை வந்து ஸ்பிளிட் பண்ணி அடிக்கிறான். அப்புறம் இவளும் வந்து அவனுக்கு பின்னாடி போய் வந்து அவனை ஒரே வெட்டா வந்து வெட்டிடுறான். இந்த தடவையும் நீ வந்து என்னைய தோக்கடிச்சிட்ட கசுமி அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து மறைஞ்சிடறான். அப்புறம் இங்க அந்த பேஸில் காட்டுறாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க மறைஞ்சு போனாங்களே. அப்புறம் மறுபடியும் அந்த கேம்குள்ள வந்து வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம மேப்ல இவங்க ரெண்டுத்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து இதை வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்களா, அதனால சானி உன்னோட டேர்ட்டில் வந்து அவன் கத்தி வச்சு குத்துனால ஆனாலும் ஒன்னாகல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டேர்ட்டிலோட டேமேஜ் வந்து நம்ம ஹீரோன் வந்து எடுத்துக்கிட்டாலாமா. அப்புறம் அந்த பொண்ணுங்களும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் செத்துருக்கோம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்ம சாலி வந்து அவனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கா. அப்ப நம்மளோட கனடியா வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. மொத்தம் அவங்க கிட்ட வந்து 22 ஆப்ஸ் வந்து இருக்கு. மொத்தம் அவங்க வந்து 3 மணி நேரம் வந்து அதிக பாதுகாக்கணும். ஏன்னா அப்பதான் அது டிசப்பியர் ஆகி பாயிண்ட் ஆகும். அப்புறம் நம்மளோட சாலி இருக்கா தெரியுமா, இவங்க கிட்ட எல்லாமே பிளான் பி அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் பி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆல்மோஸ்ட் நம்மளோட சாலி வந்து எல்லாத்தோட கில்டு வந்து எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து லொகேட் பண்ணி வச்சு நம்மளோட மேப்பில் இருக்கா தெரியுமா, அவ வந்து இந்த பேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுல இருந்து வெளியே வந்துட்டு ஆர்பி எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஹீரோன் வந்து திருட போகணும். அவனால என்னது 3rd லெவல் மிஷின்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியலன்னா கூடயும் அவனால வந்து பறக்க முடியும். ஸோ இப்போ வந்து மேப்பில் கையில தான் எல்லாமே இருக்கு. இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து விழுந்துடுறா. ஏன்னா வந்து நிறைய டைம் ஃபைட் பண்ணிட்டால, அதனால அவனால முடியல. இப்போ வந்து அந்த மேப்பில் அந்த ரெண்டு பொண்ணுங்க தான் வந்து அந்த ஆப்ஸை வந்து எடுக்க போறாங்க. கில்டில் இருக்கிறவங்க எல்லாம் மேப்பிள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மேப்பிளும் அப்படியே சின்ன சின்ன கில்டை வந்து தோக்கடிச்சிட்டு வந்துருக்கா. அப்புறம் என்ன கில்டுன்னு பார்க்கும்போது அந்த ஃபிளேம் எம்பியர் அவங்க தான். நாம சரி அங்க அப்போ வந்து போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பிள் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அந்த ஃபிளேம் எம்பியரை வந்து காட்டுறாங்க. மேப்பிள் ட்ரீ கில்டில் இருக்கிறவங்க நம்மளை அட்டாக் பண்ணாம தான் சரி, ஆல்ரெடி சின் அப்படிங்கிற நம்ம கில்டுக்காரன் வந்து இறந்துட்டான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபிளையிங் டர்ட்டில் வருது அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு வராரு. யாருன்னு பார்த்தா அது நம்மளோட மேப்பிள் தான். மீக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டியா, மீ வந்துகிட்டே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான். என்னோட ட்ராப்லாம் இந்த மேப்பிள் மேல ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து யோசிக்கிறான். அப்புறம் நம்மளோட மேப்பில் அந்த ட்ராப்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். அவன் வச்சு இந்த ட்ராப்ல ஒன்ல கூடி நம்ம ஹீரோன் வந்து மாட்டல, அப்படின்னு ஒன்ல மாட்டுறா. பட் அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து காப்பாத்திடுறாங்க. நம்மளோட ஆர்பு வந்து நம்ம கையை விட்டு போறது நிச்சயம் தான் போல அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ட்ராப் வச்சிருந்தாலும் நம்மளோட ஹீரோன் வந்து அதெல்லாம் ஈஸியா வந்து கடந்து வந்துகிட்டு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க கூட சண்டை போடுறோம், நீங்க சோல்ஜர்ஸ் நீங்களாம் அந்த ஆர்பை பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிடுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்த உடனே அந்த ஹைட்ரா பவரோட பாய்சன் இவங்க மேல போடுறா. பட் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்புறம் இந்த பையன் வந்து ஒரு கல்லு மாதிரி பண்ணி அவங்கள வந்து நசுக்கிறான். பட் அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து அந்த கல்லை உடைச்சிடுறாங்க. அந்த கல்லு உடஞ்சி நம்மளோட மேப்பில் அப்படியே கெத்த வெளியே வந்து நிக்கிறா. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு நினைக்கும் போது அங்க மீ அப்படிங்கிற பொண்ணு வந்து நிக்கிறா. அந்த மீங்கிற பொண்ணு நம்மளோட மேப்பில் பார்க்க, மேப்பில் அந்த மீங்கிற பொண்ணை பார்க்க இந்த எபிசோடு வந்து அப்படியே முடிக்கிறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட மேப்பில் அவ வந்து ஃபிளேம் அட்டாக் வச்சு அடிக்கிறா. நான் வந்து உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ தானே மேப்பில் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மேப்பில் நீ தானே அந்த மீ அந்த ஃபிளேம் எம்பியரோட லீடர் அப்படி சொல்லிட்டு கேட்கறா. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபைட் தான். இவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும். நம்மளோட மேப்பில் வந்து கவர்மும் யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களை டிஃபென்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர. பட் இவங்க வந்து அடிச்சு நம்மளோட மேப்பில் பின்னாடி தெளிடுறாங்க. பட் செகண்ட் டைம் அடிக்கும்போது நம்ம மேப்பில் வந்து கவர்மும் வந்து யூஸ் பண்ணிடுறா. ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற ரெண்டு பேர்த்த முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் போடுறாங்க. நம்ம மேப்பில் அட்டாக் பண்ணி பின்னாடி தெளிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ட்ராப் வச்சு பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க. பட் அந்த பொண்ணுங்களை தப்பிச்சு நம்ம மேப்பில் கிட்டே மறுபடியும் வந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே நான் பார்த்ததே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்மளோட மீ வந்து நினைச்சிட்டு இருக்கு. அப்புறம் அந்த மீங்கிற பொண்ணும் ஃபிளேமை வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. நம்மளோட மேப்பில் வந்துட்டு நீங்க ரெண்டு பேர் போங்க, நீங்க தான் எங்களோட சீக்கிரம் வெப்பன், அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு அந்த டர்ட்டில் அனுப்பும் போது இங்க இருக்கிற மீ வந்து அவங்க மேல அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அந்த அட்டாக் வந்து நம்மளோட மேப்ல வந்து தடுக்கிறா. அந்த மேப்பில் மூச்சு கூடி விட முடியாத அளவுக்கு அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்க கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்களும் அதே மாதிரி வந்து அடிக்கிறாங்க. நம்ம மேப்பில் ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சா அவங்க வந்து ரொம்பவே தூரமா இருக்காங்க. இவங்க 3 பேரும் எங்கனால நம்பவே முடியல, இவ்வளவு அட்டாக் பண்ணி அவங்க மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட விடல அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னதான் ஆனாலும் வந்து சண்டை நிக்காது அப்படி சொல்லிட்டு அந்த மீ பொண்ணு வந்து சொல்றா. அப்புறம் அங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க. அந்த சோல்ஜர்ஸ் வச்சு அட்டாக் பண்ண சொல்றா. அந்த டர்ட்டில் வந்து அதோட பவர் வந்து யூஸ் பண்ணுது. இவ தடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பட் அதையும் தாண்டி வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அழிச்சிருது. இவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு நம்மளோட மேப்பில் கிட்ட நிறைய ஸ்கில் இருக்கு. அதனாலே அவங்க நிறைய டைம் வந்து ஷாக் ஆகுறாங்க. கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹைட்ரா பவர்
பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறா. அந்த பொண்ணு மட்டும் இருக்கா. அப்புறம் அந்த நின்றுகிட்டு இருந்த சோல்ஜர் கிட்ட நான் சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்கணும் அப்படி சொல்லிட்டு அவரை வந்து அமுச்சு வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த மீங்கிற பொண்ணு இவளை வந்து என் கையால் நான் வந்து அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட மேப்பில் வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. என்னோட ஃபிளேமிங் அட்டாக்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் இப்படியே போனால் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அவள் வந்து நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கா. அவளை அடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது, நான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறேன், உங்களோட வேலையை ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு மீ சொல்ல இவங்க 2 பேரும் நம்மளோட மேப்பில் கூட போய் சண்டை போட போகிறாங்க. இவன் வந்து ஏதோ மந்திர மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மேப்பில் அவளோட ஹைட்ரா பவர் வந்து யூஸ் பண்ண போக பட் அதையும் தாண்டி வந்து அவங்க 2 பேரும் வந்து இவளை தடுக்கிறாங்க. அந்த மார்க்கஸ் அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மேப்பில் வந்து தடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து மந்திரத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ நம்மளோட மேப்பில் ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக பாய்சன் ஃப்ளேம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்மளோட மேப்பில் வந்து ஒரு ட்ராப் மாதிரி வந்து போட்டு வச்சிடறாங்க. அது வந்து பாய்சன் அப்படிங்கிறனால நம்மளோட மேப்பில் வந்து இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதாவது ஹெச்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவனால அதுலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. மேப்பில் வந்து உள்ள நல்லா மாட்டிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாத, மேப்பில் வெளியே வந்துடும் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து சொல்றா. மேப்பிலும் இப்போ நான் வந்து வெளியே போறேன்னா என்கிட்ட டிவோர் பவரும் கிடையாது, வேற சாய்ஸ் இல்லை, நான் அதான் யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு பவர் வந்து அவ யூஸ் பண்றா. அது வேற எந்த பவரும் கிடையாது, அந்த மிஷின் கார்டு அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கும் தெரியுமா, அந்த பவர் தான் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பேர்னாலையும் நம்பவே முடியல இவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆச்சரியத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளேம் எம்பியரர் கில்ல இருக்கிறவங்க என்னதான் ட்ரை பண்ணாங்கன்னா நம்மளோட மேப்பில் வந்து தோக்கடிக்கவே முடியல. நம்ம மேப்பில் வந்து பயங்கரமாக சண்டை போடுறா. என்னதான் அந்த சைடு வந்து 3 பேர் இருந்தாலும் நம்மளோட மேப்பில் வந்து பயங்கரமாக அவங்க வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்க நம்ம மேப்பில் ஜம்ப் பண்ணி பிரஸ்ட் மூட்ல போட்டு அடிக்கிறா பாருங்க ஒரு அடி. அவங்கனால அதுலேருந்து தப்பிக்கவே முடியல. நம்ம ஹீரோயின் வந்து முக்காவாசி அவங்க இருக்கிற இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறா. அந்த ஒரு அட்டாக்ல அந்த மார்க்கஸ் அப்படிங்கிற பையனா அப்புறம் அந்த பொண்ணு வந்து டிசப்பியர் ஆகுறாங்க. இங்க அந்த மீ அப்படிங்கிற பொண்ணு தான் உயிரோடு இருக்கா. இன்னும் நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த மீங்கிற பொண்ணு நம்மளோட ஹீரோயின் மேலே ஏறி நின்று போய் அவளை போய் அடிக்கிறா. அப்புறம் இவங்க 2 வந்து சண்டை நடக்குது. அப்படியே அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. இங்கே நம்மளோட மேப்ல அந்த அட்டாக்ல இருந்து வெளியே வர என்னன்னு பார்த்தா நம்மளோட மேப்ல இருந்து தப்பிச்சிட்டா. பட் அந்த பொண்ணு வந்து அவுட் ஆயிட்டா. அப்புறம் அந்த மேலே நின்று இருந்த 2 பொண்ணுங்களும் மேப்பில் அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து கூப்பிடுறாங்க. நம்ம போய் அந்த ஆர்பு எடுப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்பு போய் பார்க்க அந்த ஆர்பு வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த ஆர்பு வந்து அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் பாயிண்ட் கிடைக்கலாம்னு மைனஸ் பாயிண்ட்ல போகாதுல, அதனால தான் தூக்கிட்டு போயிருக்காங்களாமா. இப்போ என்ன பண்றது, அவங்கள போய் பிடிக்கலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அதெல்லாம் வேணாம், நிறைய ஐடியாஸ் இருக்கு. சாலி கொடுத்த மேப் படி நிறைய சின்ன கில்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதில் போய் அவங்களோட ஆப்ஸ் எல்லாம் நம்ம எடுப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்றாங்க. அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்மளோட மீயை காட்டுறாங்க. அவ வந்து அழுகுறா. அவ வந்து நீ தோக்கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. நம்மளோட மீனாலே அந்த மேப்ல தோக்கடிக்க முடியலனா அவ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது நான் அவளை அடுத்த டைம் தோக்கடிப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட மீயை வந்து அழுக ஆரம்பிச்சிடறா. இங்க நம்மளோட காசுமியா அது மேப்ல தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து சொல்றோம். அந்த இடத்துக்கு போனோன்னே நம்மளோட மேப்பில் எங்கனால அந்த ஃப்ளேம் எம்பியரோட ஆர்வம் வந்து எடுக்க முடியல, அவங்க எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் நிறைய சின்ன கில்ஸ் இருந்து நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் சொல்றோம். அந்த ஹோலி ஸ்வார்ட் அப்படிங்கிற டீம் ஃபர்ஸ்ட் இடத்துலையும் ஃப்ளேம் எம்பியர் வந்து செகண்ட் இடத்துலையும் அண்ட் இவங்க வந்து 10th இடத்துல வந்து இருக்காங்க. இவங்களும் நம்ம வந்து 10th இடத்துல இருக்கோம். நம்மளுக்கு டூ ஆர் டை, நம்ம இது வந்து பண்ணி தான் ஆகணும். ஐஸ் அண்ட் கன்னடே நீங்க வந்து அந்த பேஸை பார்த்துக்கோங்க, நாங்களா வெளியே போய் அந்த ஆப்ஸை வந்து கண்டுபிடிக்கிறோம். மே அண்ட் மியூ நீங்க 2 பேரும் என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி சொல்றா. அப்புறம் நம்மளோட சாலியும் முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஸ் வந்து கலெக்ட் பண்றா. இது வந்து எனக்கு பார்த்தாது, இன்னும் நான் வந்து எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அந்த பேஸை கட்டுறாங்க. நம்மளோட கனடாவும் ஐஸும் வந்து உள்ள வந்துட்டு இருக்கிறவங்க பயங்கரமா பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த ஆர்பை எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கு. அப்படியே அந்த சீனை கன் பண்ணிட்டு இங்க ஆஃப்டர் லைஃப் வந்து காட்டுறாங்க. அதாவது அந்த அவுட் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஹோலி ஸ்வார்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, ஃப்ளேம் எம்பியர் 2வதுல இருக்காங்க. ஆப்பிள் ட்ரீயும் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் யாராச்சும் ஆர்பு வந்து கிடைச்சிச்சா, யாருக்குமே கிடைக்கல, என்னதான் கில்ட தோக்கடிச்சாலும் அவங்க கிட்ட ஆர்பெல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஆப்பிள் வந்து சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் மீடியம் கில்ட் எல்லாம் இருக்கு தெரியுமா, அவங்க கிட்ட இருக்கிற ஆர்பு எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகணும். இங்க அந்த ஸ்வார்ட் டீம் இருக்கு தெரியுமா, அவங்க வந்துட்டு நம்ம வந்து அந்த மேப்பில் வந்து பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆர்பு வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள பிடிச்சோம்னா கரெக்டாக சாலியும் அந்த ஹோலி ஸ்வார்ட் வந்து நம்மளை எப்போ வேணா அட்டாக் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கணும்ல, அதனால இந்த ஈவெண்ட் முடியறக்குள்ள அவனுக்கு ஒரு பாடத்தை கற்று தரணும் அப்படி சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க சொல்றாரு. நம்மளோட சாலியும் நம்ம மேப்பிளோட டிவோர் பவர் வந்து யூஸ் ஆயிடுச்சு. இனிமே அவங்க வந்து நைட்டுக்குள்ள வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். அந்த மேப்பிள் ட்ரீ கில்டை வந்து நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே முடிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வரக்குள்ள நம்மளோட ஆர்பு எடுத்துட்டு நம்ம போயிடணும். ஏன்னா அவங்க நம்ம நினைச்சதை விட ஃபாஸ்டா இருப்பாங்க. நான் வந்து மேப்பிள் ட்ரீக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அப்புறம் அந்த சீனை கரும்பிட்டு இங்க நம்மளோட மேப்பிள் குரூப் வந்து காட்டுறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க வந்து கரெக்டாக வந்தாரு. நம்ம நினைச்ச மாதிரியே அவங்க வந்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலி வந்து பயங்கரமா பயப்படுறா. இவங்க 5 பேர் வந்து ஒரு ஆர்மிக்கு வந்து சமம். இப்போ நம்ம கிட்ட அட்வான்டேஜ் கிடையாது, நாங்கள் உங்களை தோக்கடிப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல எங்களை கம்மியாக நீங்க எடை போட்டீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து சொல்றோம். அப்புறம் அந்த கூட்டத்துக்கு தலைவனான அந்த பெரிய லெவலில் ஒருத்தர் இருப்பார்ல, உங்க கூட தான் நான் சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு மேப்பில் பற்றி சொல்கிறேன். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் தானே அந்த ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர், ஆனால் நான் வந்து தோக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் சொல்கிறேன். என் கூட சண்டை போடு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போடுறாரு. நம்மளோட மேப்பில் ஒரு லவ்விங் சாக்ரிஃபைஸ் யூஸ் பண்ணி சண்டை போட போனால் பட் அவங்களால முடியல. இப்போ நம்மளோட மேப்பிள் கில்டு கிட்ட வந்து சுத்தமாக வந்து பவரே கிடையாது. இருந்தாலும் மேப்பிளோட டீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரிடரிகா அப்படிங்கிற பொண்ணும் அந்த ஆப்ஸ் எடுக்க வர
வர அப்புறம் நம்மளோட கண்ணாடி இருக்கான்ல அவன் தான் வந்து அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அதை வந்து தடுக்கிறான். அவளும் இந்த மாதிரி ஒரு பவரை நான் பார்த்ததே இல்லை, உங்ககிட்ட நிறைய நியூ பவர் எல்லாம் இருக்கு போல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். மேப்பிள்னால அவங்க கூட சண்டை போட முடியல, நான் தான் சொன்னேன்ல உன்னால என்னை ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து இவளை அட்டாக் பண்றான். அவன் நம்மளோட மேப்பில் பயங்கரமா அட்டாக் பண்ணி நிறைய ஹெச்பி வந்து குறைச்சு விட்டுறான். அந்த ஏஞ்சல் பவரை டிசேபிள் பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி சொல்ல நம்மளோட மேப்பில் வந்து அந்த ஏஞ்சல் பவர் வந்து டிசேபிள் பண்ணிடுறான். அவத்தால என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடர் வந்து டெலிபோர்ட் ஆகி நம்மளோட மேப்பில் வந்து ஒரே வெட்ட வந்து வெட்டுறாரு. அப்படி நம்மளோட மேப்பில் வந்து அவுட் ஆகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. மேப்பிலோட ஃபுல் ஹெச்பி வந்து டவுன் ஆகி நம்மளோட மேப்பில் வந்து சாகிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட வந்து அப்படியே முடிக்கிறாங்க. மேப்பில் அவன் வந்து அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். நீ எவ்வளோ நேரம் 1 ஹெச்பியில் தாக்கு பிடிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருந்து அவன் சொல்கிறான். நம்ம மேப்பிலும் ஹிட்ரா பவர் ப்ரிவேட்டர் அப்படி சொல்லிட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறா. பட் அவன் அதெல்லாம் அழிச்சிட்டு வந்து இவளை அடிக்கவே மேப்பில் கவர் மூவ் போட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஐஸ் கூப்பிட. பட் அந்த ஐஸை வந்து இவன் வந்து அவுட் ஆக்கிடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோன் வந்து பயங்கரமாக வந்து தாக்குறான். அப்புறம் நம்ம கமரு என் பின்னாடியே இருங்க அதான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபுல் ஹெச்பி போகுது அப்படி சொல்லிட்டு அவன் அடிக்க அவனுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. ஓ மேப்பிள் கிட்ட இருக்கிற பவர் ஊட்டி இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். இங்கே நீ தான் எனக்கு ஈக்குவலாக ஸ்பீடாக போவியே வா நம்ம 2 சண்டை போட்டுக்கிறா அப்படி சொல்லிட்டு சாலி கிட்ட சொல்கிறான். அப்புறம் கசுமே வந்து சாலி வந்து போக சொல்லிடுறா. அப்போ அந்த ஃப்ரிடரிக்கா அப்படிங்கிற பொண்ணும் சாலியை வந்து லாக் பண்ணிடுறா. இப்போ நம்ம சாலினால மூவ் பண்ண முடியாது, ஒவ்வொரு வந்து ரிலீஸ் பண்ணி விட. பட் அதையும் வந்து அவங்க அழிச்சிடுறாங்க. அப்புறம் அவனும் ஆர்பத்திடலாம் அப்படி சொல்லிட்டு போக அந்த கனடா அப்படிங்கிற பையனை வந்து அவனை வந்து தடுக்கிறான். என்னதான் கனடா வந்து அவனோட ஃபுல் மேஜிக் பவர் யூஸ் பண்ணணும், பட் இவன் வந்து அசால்ட்டா வந்து அவன் அடிச்சிடறான். இப்போ இவங்களோட ஆர்பி எல்லாமே இப்போ தரையில் தான் கிடக்கு. அப்புறம் இவனை வந்து நம்ம ஹீரோனை வந்து அழிக்கிறதுக்காக வந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோன் என்னதான் ட்ரை பண்ணாலும் இதோட நான் வந்து இதை முடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பவர் வந்து யூஸ் பண்றான். நம்ம நினைச்சதை விட அவன் யூஸ் பண்ண போற பவர் வந்து ரொம்பவுமே பயங்கரமானது. எல்லாருமே பயப்படுறாங்க. அப்புறம் நம்ம மேப்பிலோட கையை கட்டுறாங்க. அந்த ஒரு மிஷின் வந்து அவ கையில வந்துருக்கு. அப்புறம் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்றா. அந்த ஒரு கவுண்டர் அட்டாக்ல அவன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவுட் ஆயிடுறான். அந்த ஃபேன் அப்படிங்கிற வந்து எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமுரோன்னு சொல்றாரு. ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த பேன் அப்படிங்கிறவன் வந்து அந்த இதை வந்து தாக்கு பிடிச்சிட்டான். அப்புறம் அந்த ஃபேன் அப்படிங்கிறவனும் இது வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவர் யூஸ் பண்ண வர அப்புறம் நம்ம ஹீரோனும் ஆட்ரசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பவர் இருக்கும்ல அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த ஒரு மிருகமாவும் வந்து மாறுறான். அவன் அடிக்க வரும்போது அவன் கையை காலெல்லாம் வெட்டி போறான். பட் நம்ம ஹீரோன் அவனை பிடிச்சிடறா. நான் வந்து இப்போ தோக்கதை நினைச்சு கவலைப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோனும் அவனை கடிச்சு வந்து வேனிஷ் ஆக வச்சிடறான், அதாவது அவுட் ஆக வச்சிடறான். நம்ம ஹீரோன் வந்து அந்த ஹைட்ரோசிட்டி அப்படிங்கிற பவர் யூஸ் பண்ணி சுத்தி அந்த எல்லாத்தையும் வந்து அவுட் ஆக்குறான். என்னதான் அவன் மல்டி பேர் எல்லாம் போட்டாலும் நம்ம ஹீரோன் ஒரே மத்தியில வந்து அவங்க அவுட் ஆக்கிடுறான். அப்ப நம்ம ஹீரோனோட டீமும் நம்ம உண்மையாலுமே ஜெயிச்சிட்டோமா அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறாங்க. உன்னோட ஷீல்டை கீழே போட்டோன்னு எல்லாமே முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு நினைச்சா அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க நம்மளோட மேப்பிள் கிட்ட. அப்புறம் நம்மளோட ஐஸ் அப்புறம் அந்த அவுட்டான பொண்ணுங்க அப்புறம் கனடா எல்லாம் இருக்காங்களா அவங்களாம் மறுபடியும் வந்திருக்காங்க. அப்புறம் அவங்கள மேப்பிள் உன்னோட உண்மையான இதுக்கு வந்துட வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல என்னால ஒரு நாளைக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஸோ அதனால இன்னைக்கு ஃபுல்லா இந்த பவர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் இவங்க வந்து 3rd பிளேஸ்ல வந்து இருக்காங்களாமா. இவங்களும் இப்போ வந்து 3rd இடத்துல இருக்கிறனால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போயாகணும். இப்போ நம்ம வெளியே போய் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணணும், அதுக்கு நிறைய கில்ஸ் வந்து அழிக்கணும், நம்ம போலாமா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க. நம்மளோட மேப்பிள் ட்ரீயும் வந்து நிறைய கில்டுக்கு வந்து போய் நிறைய ஆப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இவங்க விளையாடுறதெல்லாம் அந்த ஆஃப்டர் லைஃப்ல இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மேப்பிள் தான் வந்து ஒரு டாப் ஃபினிஷனா இருக்கா, இவ தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன கில்டு கிட்ட தோத்துட்டோன்னு எனக்கு வந்து வெக்கமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ரிடரிக்கா வந்து சொல்ல இதுக்கெல்லாம் வெக்கப்பட்ட எப்படி, இது வந்து ஜஸ்ட் கேம் தான், இப்போ நம்ம ஒன்றும் தோத்தோன்னு போகல, நம்ம மறுபடியும் உள்ளதா போறோம்ல அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்குமோ ஒருத்தர் வந்து அந்த பெயின் அப்படிங்கிறத வந்து பேசுறாரு, எனக்கு புரிஞ்சு அப்படி சொல்லிட்டு நம்ம பெயின் வந்து சொல்றான். அது என்னன்னு தெரியல. இங்க நம்ம மேப்பில் கட்டுறாங்க நிறைய தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அது என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அது கண்டிப்பா மீயா தான் இருக்கும், அதாவது ஃப்ளேம் எம்பியர் அவங்களோட ஹெட் டவருக்கு வந்து போகலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி கேட்கறேன். இங்க நம்மளோட மீயை காட்டுறாங்க, அவங்களோட எனிமிஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த மார்க்கஸ் அப்படிங்கிறவன் பாதி யாருமே நம்ம அடிச்சாச்சு, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, நம்ம எனிமிஸை வீழ் தர வேண்டியது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே நிறைய புதுசாக வந்துடுறாங்க. அப்போ நம்ம கசுமி கூட ஒருத்தர் சண்டை போட்டிருப்பான்ல அவன் தான் போய் அவங்களால அழிக்கிறான். அப்புறம் நம்மளோட மீ இருக்கால அவளு வந்து அந்த பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்து அவருக்கு ஒரு நியூஸ் வருது, கொஞ்சமாச்சும் பிரேக் கொடுங்கடா அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. என்னன்னு பார்த்தா மேப்பிலோட டீம் வந்து இங்கே வந்துட்டு இருக்காமா, அவங்க வரதுக்குள்ள இந்த எனிமிஸ் எல்லாம் நம்ம முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு மீ வந்து சொல்றா. அதுக்குள்ளேயும் இப்போ நம்ம என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தளர்ந்து போகாதீங்க, வாங்க நம்ம போய் அவங்களால அழிப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த எனிமிஸ் எல்லாம் வந்து அழிக்க வந்து போறாங்க. சரி போவோம் அப்படி சொல்லிட்டு இவங்களாம் போய் சண்டை போட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட மேப்பில் வந்து வரா. என்கிட்ட எம்பி வேற இல்லை அப்படி சொல்லிட்டு நம்மளோட மீ வந்து யோசிக்கிறா. அந்த டைம்ல கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வரா. அவள் வந்து நம்ம மீயை ஒரு பார்வை பார்த்தோன்னே நம்மளோட மீ வந்து பயங்கரமா பயந்துடுறா. பட் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட அட்டாக் யூஸ் பண்ணி மீயோட எனிமிஸ் இருப்பாங்களா அந்த எனிமிஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து கிளம்பிடுறா. இவங்களும் இங்கே என்ன நடக்குது, அந்த மேப்பிள் ட்ரீ வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்களா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து நம்மளோட மீயை வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே நம்மளோட மேப்பில் வந்து காட்டுறாங்க. அப்புறம் நம்ம மேப்பிலும் அவளை வந்து நான் ஒரு ஜஸ்ட் மிஸ்ல முழுங்கிருப்பேன், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல அந்த மீங்கிற பொண்ணு வந்து தப்பிச்சா அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால நம்மளை அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து மற்ற இடத்துக்கு போய் பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பெயின் அப்படிங்கிற டீம் இருக்கு தெரியுமா, அவங்க வந்து அந்த எனிமிஸ் கூட கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்மளோட மேப்பிள் இருக்காங்களா அவங்களோட டீம் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு மான்ஸ்டரை மாறினால அந்த மான்ஸ்டரை வந்து 8 வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து ஒன்று இருந்தாலே தாக்கு பிடிக்க முடியாது.
முடியாது. பட் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கா. நல்ல வேலை இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட பெயின் டீம் இருக்குது தெரியுமா, அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே இவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்படியே அந்த சீன் இங்கே கட் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த ஒரு சென்டரை வந்து காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. 6 கில்டு தான் வந்து உள்ள இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்க தான் டாப் 10ல வந்து இருப்பாங்க. அண்ட் சண்டை போறதுல வந்து பிரோஜனமே கிடையாது. ஏன்னா அங்க வந்து டாப் 10ல இருக்காங்களா, அவங்க எல்லாத்துக்குமே ஒரே ரிவர் தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம மேப்பிள் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே மேப்பிள் அப்படிங்கிறவரை நம்ம நர்ஃப் பண்ணிடுமா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. நர்ஃப் அப்படின்னா நம்ம மேப்பிளோட பவர் வந்து குறைக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அங்க இருந்தவங்களும் இப்போ வந்து நம்ம மேப்பிளோட பவரை நர்ஃப் பண்ணோம்னா இப்போ நம்ம கேம் வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆயிடும். பிளேயர்ஸ் எல்லாம் மேப்பிளோட பவர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதை மாத்தினா பீப்புள்ஸ் வந்து பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ மேப்பிள் வந்து பேஸ்ல வந்து அவங்க கில்டு கூட வந்து சீல் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் வந்து கட் பண்றாங்க. அப்புறம் அப்படியே இங்க மேப்பிளோட வீடு வந்து கட்டுறாங்க. இந்த கேம் வந்து உண்மையுமே நல்லா இருந்துச்சு. அந்த டார்கெட் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி சூப்பரா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த கேமை பத்தி என்கிட்ட சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹோம்ஒர்க் எல்லாம் மறந்துடாத அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். ஆமா எனக்கு இங்கிலீஷ் ஒர்க் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து சொல்றான். அப்புறம் அப்படியே கேம்குள்ள வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் வந்து 3rd பிளேஸ் வந்தால, ஸோ அதுக்கு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வந்து வச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இவங்க அதுக்கு இங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஃப்ளேம் எம்பையர் அண்ட் அந்த ஹோலி ஸ்வாட் அப்படிங்கிற வைப்பாங்களா, அவங்க தான் இங்க வந்து வந்திருக்காங்க. மேப்பிள் வந்து எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டான். ஸோ அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்றதுக்காக எங்களுக்கு வந்து மனசு கேட்கல அப்படி சொல்லிட்டு நம்ம பெயின் வந்து சொல்றாரு. அப்புறம் அங்கிருந்து அவங்க இந்த ஒரு ஈவெண்ட்ல நம்ம வந்து சூப்பரா விளாண்டோம். சரி அதனால இந்த பார்ட்டி வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பார்ட்டி வந்து என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் அந்த ஈவெண்ட்ல வந்து ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, அந்த விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த டிராகன் வந்து அந்த டிவில வந்து காட்டுது. அப்புறம் அந்த மேப்பிள் அந்த சாலி அவங்கலாம் வந்து அதை வந்து ஆச்சரியத்தோட வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இந்த சீசனை வந்து முடிக்கிறாங்க.